கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின 4வது அதிகாரம் அதனுடைய இன்று 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை, இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். பிரைஸ் தி லார்ட். போன வாரத்துல நம்ம பார்த்தது போல நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இல்ல சுயாதீனம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளாக இருக்கிறோம். அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவளுக்கு அல்ல. நாம் இந்த உலகத்தில் இருப்பது விடுவிக்கப்பட்டிருக்கிற நாம், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிற நாம் சுயாதீனம் உள்ளவர்களாகவும் வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாகவும் வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்களுமாக இருக்கிறோம். நம் மூலமாக பிறக்கக்கூடிய சந்ததிகள் வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்களாக அல்ல, வாக்குத்தத்தத்துக்கு ஓடு கூட, அதாவது அவர்கள் பிறக்கும் போதே அந்த சுயாதீனம் உள்ளவர்களாகவே பிறக்கிறார்கள் என்று சொல்லி, எருசலேம் ஏற்கனவே சுயாதீனம் உள்ளவள். ஆனால் இந்த பவுல் சொன்னது போல அவள் எப்படி ஆகாரை போல இன்றும் தன் பிள்ளைகளோடு அடிமைப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி நாம் போன வாரத்தில் இந்த செய்தியை பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். தாவீதனுடைய காரியத்தை ஜஸ்ட் அப்படி டச் பண்ணி அப்படி அந்த செய்தி அங்கே நிறுத்தப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த தாவீது என்ன நமக்கு வேதத்தில் பல முக்கியமான பரிசுத்தவான்களை நீங்கள் பார்க்க முடியும். முதலாவதாக இயேசு கிறிஸ்து. வேதம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து நிழலாட்டமாகவும் நேரடியாகவும் அநேக இடங்களிலே அதாவது நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவை குறித்து. மொத்த வேதமும் வேதத்தில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் இல்லையா, அது எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய வெளிப்பாடுகள். பிரைஸ் தி லார்ட். வேதம் முழுவதும் யாரை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் பேசுகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும்படியாக சில பரிசுத்தவான்கள், மிக முக்கியமான சில பரிசுத்தவான்களும் வேதத்தில் அதிகமாக மற்ற எல்லாரை பார்க்கலும் சிலர் அதிகமாக பேசப்படுவார்கள், அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களில் மிக முக்கியமானவர் என்று சொன்னால் அது தாவீது ராஜா. பிரைஸ் தி லார்ட். தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் மேய்ப்பனும் ராஜாவுமாக இருக்கிறான் என்று சொல்லி நம் வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் ஒரு மத்தியஸ்தராக, ஒரு நடுவாக, அதாவது பரிசுத்தவான்களில் ஒரு நடு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தாவீதுக்கு பிற்பாடு, தாவீதுக்கு முன்பு, அப்படி என்று நாம் வேதத்தை பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தாவீது மிக முக்கியமான மனுஷன். பிரைஸ் தி லார்ட். அப்போ தாவீதினுடைய எல்லா காரியங்கள், அநேக காரியங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம அடிக்கடி எல்லா இடங்களிலும் பேசுகிறதையும் பேசினதையும் நீங்கள் கேட்டிருப்பதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. நாம் சபையில கூட அதிகமாக தாவீதை குறித்து தியானித்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த தாவீதும் அடிமைப்பட்டிருந்த இந்த எருசலேமை விடுவிக்கும்படியாக என்ன செய்தார் என்பதை நாம் போன வாரத்தில் நான் ஜஸ்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். பிரைஸ் தி லார்ட். இந்த எருசலேமின் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமை மீட்கும்படியாக தாவீது இந்த எருசலேமுக்காக என்ன செய்தாரோ அதே போல இந்த தாவீதுக்கு முந்தின ஒரு சில ஸ்திரீகள், பிரைஸ் தி லார்ட், மிக முக்கியம் வாய்ந்தவர்கள் தாவீது எருசலேமை மீட்பதற்கு. அல்லேலூயா. ரூத் என்கிற அந்த ஸ்திரீ இந்த எருசலேமின் அடிமைத்தனத்திலிருந்து எருசலேமை தாவீது மீட்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவதாக ஒரு ஸ்திரீயை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீ. பிரைஸ் தி லார்ட். இவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து தாவீது இந்த கிரியைகளை நடப்பிப்பதற்கு தாவீதிற்கு முன் 2 ஸ்திரீகள் தாவீதினுடைய ஜெனரேஷன்ல வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இவர்கள் செய்த காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 ஸ்திரீகளை குறித்து நம்ம பார்க்காமல் அதிகமாக பார்த்திருக்கிறோம். இன்று வாசித்தபடியினால் அது நான் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு டச் பண்ண விரும்புகிறேன். வாசிப்போம். அதே நியாயாதிபதிகள் ரூத்தினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் அந்த முதல் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும்
2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் போதும். பிரைஸ் தி லார்ட். அதே போல இன்று வாசித்த அந்த வசனத்தை வாசிங்க 20 இருந்து. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி நகோமி அதாவது அந்த தன்னுடைய ஊரிலே போய் தன்னுடைய ஜனங்களை பார்த்து பேசுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இது யாரு சொன்னது? உண்மை. இப்ப நகோமி இப்படி சொன்னாங்க இல்லையா, இது எவ்வளவு தூரம் உண்மை? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நகோமி இப்படி சொல்றாங்க இல்லையா, சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே அவங்க வாழ்க்கையில கசப்பு இருந்தது, ஆனா சர்வ வல்லவர் மூலமாக வந்த கசப்பா? ஹல்லேலூயா. அது என்ன நினைக்கிறோம்? சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கசப்பை கட்டளையிடுவாரோ? ஹல்லேலூயா. ரூத்தை கொண்டு வருவதற்காக கர்த்தர் கட்டளையிட்ட ஒரு கசப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல நீங்க பேசுகிறீர்கள். கரெக்டா இருக்கலாம். ஆனால் இங்கே நடந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த நகோமியினுடைய குடும்பத்தார் செய்த காரியம் என்ன, அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஏன் சர்வ வல்லவர் இந்த குடும்பத்துக்கு கசப்பை கட்டளையிட்டார்? ஒருவேளை சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த குடும்பத்துக்கு கசப்பை கட்டளையிட்டு இருந்தாலும் கூட ஏன் இந்த கசப்பு அந்த குடும்பத்துக்கு வந்தது? ஏன் என் வாழ்க்கையில் சில கசப்புகள் வருகிறது? பிரைஸ் தி லார்ட். எந்த காரணத்தினால் இந்த கசப்பை கட்டளையிட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா. ஆண்டவரே கட்டளையிட்டு இருந்தாலும் ரூத் வர்றதுக்காக அப்படின்னு நம்ம மொட்டையா சொல்லிட்டு போயிட முடியாது. ஹல்லேலூயா. இவருடைய ஊர் என்ன? பெத்லெஹேம். பிரைஸ் தி லார்ட். பெத்லெஹேம் என்பது அப்பத்தின் வீடு, இல்ல தேவனுடைய வீடு. பிரைஸ் தி லார்ட். இவங்க பெத்லெஹேமில் இருந்து இப்ப எங்க போறாங்க? மோவாப் தேசத்துக்கு போறாங்க. ஏன் போறாங்க? பஞ்சம் வந்ததுனால. எங்க பஞ்சம் வந்தது? பெத்லெஹேமிலே பஞ்சம் வந்தது. அப்பத்தின் வீட்டிலேயே பஞ்சம் வந்தது. அப்படின்னு சொன்னா ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி கடைசி நாட்களில் ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, தானியத்தினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, வசனம் இல்லாத ஒரு பஞ்சம் ஒன்று வரும் என்று சொல்லி அந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ பெத்லெஹேமிலே கர்த்தருடைய வசனம் இல்லை என்கிற ஒரு பஞ்சம் உண்டாயிற்று ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி. பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நியாயாதிபதிகளின் காலம், நியாயம் விசாரித்து வந்த காலங்களில் நான் சொல்லுவது போல சிம்சோனுக்கு பிற்பாடு அங்கே நியாயாதிபதிகள் இல்லாததினால் தங்கள் மன விருப்பப்படி ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் விரும்பினது போல செய்து கொண்டு வந்தார்கள். அங்கே கர்த்தர் இல்லாமல் இருந்தால், பிரைஸ் தி லார்ட், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இஸ்ரவேல்ங்கிற தேசத்துல யார் இல்லை? கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லாமல் போன போது அங்க என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. வசனத்துக்கு பஞ்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியா நான் சொல்றேன். இப்போ எல்லா வாரமும் சபைக்கு ஒழுங்கா வந்துட்டு இருக்கீங்க, திடீர்னு 4 வாரம் வரல. பிரைஸ் தி லார்ட். 5வது வாரம் வரும்போது நம்மளை ஃபீல் பண்ணுவோம் ஒரு பெரிய ட்ரைனஸ். ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு நடந்திருக்கா? ஆனா ஒழுங்கா வந்துட்டு இருக்கிற போது என் உதடுகள் என்ன செய்யும்? பாட ஆரம்பிக்கும். சொல்லி பாட வேண்டியதில் என் உதடுகள் தானாவே திறக்கும். ஹல்லேலூயா. என் உதடுகள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல்களால் பாடும். ஆனா ஒரு 4 வாரம் 6 வாரம் நான் ஆலயத்துக்கு வராமல் போகும்போது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிருக்கிற போது, அதுக்கு பிற்பாடு நான் வந்து நிற்கும் போது என் வாயை திறக்கிறதுக்கு படுகிற பாடு, நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் என் வாய் என்ன செய்யாது? திறக்காது. ஏன்னா என்னால் துதிக்க முடியாது. என் உள்ளத்துல அநேக காரியங்கள் வந்து குடிக்கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இது வசனத்தினால் உண்டாகிற பஞ்சம். எனக்குள்ள என்ன இல்ல? வசனம் இல்லை, கர்த்தர் இல்லை, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை. நான் தேவ சமூகத்தை விட்டு உலகத்திலே வெகு தூரம் போயிருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இளைய குமாரன் தகப்பனுடைய சமூகத்தை விட்டு வெகு தூரம் போன போது அங்க என்ன உண்டாயிற்று? பிரைஸ் தி லார்ட். அவன் தேவ சமூகத்தை விட்டு அவன் தூரமாய் போன போது அவன் போன இடத்துல என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. இதுதான்
அல்லேலூயா. இவர்கள் தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்து நடப்பித்த போது, தேவனுக்கு விரோதமாக செய்த போது, எல்லாரும் தங்கள் தங்கள் விருப்பத்தின்படி செய்து கொண்டிருந்த போது, அவனவனுக்கு தோணுகிறபடி எல்லாம் செய்த போது, கர்த்தருடைய பிரமாணங்களை எல்லாவற்றையும் விட்டு மீறி நடந்த போது தேசத்தில் என்ன உண்டாயிற்று? ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே, வசன பஞ்சம் கூட, அதாவது ஆகார பஞ்சமும் வரும் கர்த்தர் இல்லாத தேசத்திலே. அல்லேலூயா. நான் இப்ப தேசம் தேசம் பேசிட்டு இருக்கேன்ல, அது உங்களுடைய இண்டிவிஜுவலுக்கும் பொருந்தும், ஒரு தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கையிலும் பொருந்தும். கர்த்தரின் வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால், இல்லை என்றால் கர்த்தருடைய சமூகத்தை நான் வெகு தூரம் போய்விட்டேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் உண்டாகும். அது ஆகாரத்தினால் உண்டாகிற பஞ்சமாக இருக்கலாம், வசனத்தினால் உண்டாகிற பஞ்சமாக இருக்கலாம், நிச்சயமாக அது வரும். பிரைஸ் தி லார்ட். சொல்றது புரியுதா? அதனாலதான் எப்பவுமே சொல்றது, தேவ சமூகத்தை விட்டு விலகி போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அல்லேலூயா. நிறைய பேரு தேவ சமூகத்தை, கர்த்தரை அறியாத ஜனங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறது போல நமக்கு தெரியும் பார்க்கிறதுக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நமக்கு அது கவலை. நானும் கர்த்தரை அறிந்தவன். நம்ம எப்படிதான் இருக்கணும்? எப்பொழுதும் தேவ சமூகத்துல இருக்கணும். நம்ம தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. போன என்ன உண்டாகும்? பஞ்சம் உண்டாகும், ஆகார பஞ்சம் உண்டாகும், வசனத்தினால் உண்டாகிற பஞ்சம் உண்டாகும். இப்போ பெத்லெகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று. ஏன் பெத்லெகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று அப்படின்னு சொன்னா, தேவன் இல்லாத தேசமாக இஸ்ரவேல் மாறிடுச்சு. ஏன் கர்த்தர் அங்க இல்ல? ஜனங்கள் தங்கள் தங்கள் பார்வைக்கு நலமானதை செய்ய ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் களியாட்டுகளிலும் களிப்புகளிலும் நடனங்களிலும் பலவிதமான உலக பிரகாரமான மாமிசமான கிரியைகளிலும் வேசித்தன விபச்சாரங்களிலும் செய்ய ஆரம்பித்தார்கள். தேசம் தீட்டுப்பட்டது. அல்லேலூயா. புரியுதா? எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வந்தபோது ஆண்டவர் மோசேயின் மூலமா சொன்னாரு, நீ போய் வாசம் பண்ணுகிற தேசத்துல நீ நல்லா இருக்கணும்னு சொன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு அன்போடும் நீ என்ன செய்யணும்? அவரிடத்துல அவரை சேவிப்பாயானால் நீ வாழுகிற தேசம், நீ விதைக்கிற பூமி உனக்கு என்ன கொண்டு வரும்? ஏங்க, நான் கர்த்தரை தேடினா என் தேசம் எனக்கு நல்ல நன்மையை தரும். தேசம், நான் தேசத்தை விட்டுரும். உங்க இடத்த, உங்களுக்கு ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்குன்னு வைங்க, இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சிலர் நினைக்கிறீங்க. ஒரு ஒரு 10 சென்ட் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லெவலுக்கு இருப்போம். ஒரு 10 சென்ட் இடம், சிலர் அது கூட இருந்தா நாங்க எதுக்கு எங்கே இருக்க போறோம்? 1 சென்ட் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இல்லையா? இந்த 1 சென்ட் இடமாகிலும் எனக்கு இருக்கிறதானால், நான் கர்த்தரை தேடுவேனானால், அந்த 1 சென்ட் இடத்திலிருந்து கர்த்தர் எனக்கு நன்மையை தருவார். ஆனா நான் 10 ஏக்கர் 100 ஏக்கர் இடம் வச்சிருந்தும் நான் கர்த்தரை தேடாத மனுஷனாக இருப்பேனானால், இது அத்தனை யாருக்கு தெரியுமா? கர்த்தரை அறியாதவனுக்கு அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சொன்னார், வெளியில இருந்தவனை பத்தி பேசல. புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொன்னாரு, நீ போய் குடியிருக்கிற தேசத்துல அந்த ஜனங்களுடைய தொழுகை முறைப்படி செய்யாதபடி, நீ போய் இருக்கக்கூடிய, நான் உன்னை கொண்டு போய் வைக்கிற தேசத்துல அந்த ஜனங்கள், அதாவது அங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஜனங்களுடைய முறைமையின்படி நீ செய்யாதபடி, உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நீ அவரை சேவிப்பாயானால், கர்த்தரை நீ தேடுவாயானால், உன் தேசம், நீ உன்னுடைய நிலம் உனக்கு தானியத்தை வருவிக்கும். தேசத்திலே கர்த்தர் உனக்கு மழையை வர்ஷிக்க பண்ணுவார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இப்படி எல்லாம் ஆண்டவர் சொன்னார். புரியுதா? ஆனா ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அல்லேலூயா. தேவனை விட்டு தங்கள் தங்கள் விருப்பம் போல, தங்கள் தங்கள் இஷ்டப்படி, தங்களுக்கு நலமாய் தோன்றுகிறவைகளை அந்த தேசத்து குடிகளோடு சேர்ந்து இவனும் கும்மாளம் போட்டான். அல்லேலூயா. அவன் போடுறான்னா அது அவன் பாடு. ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அவன் செய்யறதுனால இல்ல பஞ்சம், நீ செய்யறதுனால பஞ்சம். அல்லேலூயா. அவன் செய்யறதுனால இல்ல தேசத்துல ஆபத்துகளும் தீங்குகளும், நீ செய்கிறதுனால அவனுக்கும் தீங்கு. அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. புரியுதா?
இதுதான் நம்முடைய நியமம், நமக்கு நியமிக்கப்பட்ட நியமம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நியமம் நியமித்தாரானால் அதுதான் ஃபாலோ பண்ணணும். அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய முறைமைகளை, அவர்களுடைய தொழுகைகளை, அவர்கள் செய்து வருகிற காரியங்களை நான் செய்வேனானால் ஆண்டவர் எனக்காக தான் என்ன செய்வார்? அந்த தேசத்துல பஞ்சத்தை வருவிப்பார். அல்லேலூயா. இப்ப தேசம் பஞ்சத்தினால் நிரம்பினது. பெத்லகேம் என்ன இல்லை? அப்பம் இல்லை, போஜனம் இல்லை. ஆனால் பெத்லகேம் என்பது அப்பத்தினுடைய வீடு, தேவனுடைய வீடு. இப்போ இந்த தேவனுடைய வீட்டில் பஞ்சம் இல்லாததன் நிமித்தமாக இவங்க குடும்பத்தோட கிளம்பி எங்க போறாங்க? மோவாப் தேசத்துக்கு போறாங்க. ஒரு பிராக்டிக்கலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அந்த டைமிங்காக ஒரு இடத்துல போய் நம்ம இருந்து அந்த சூழ்நிலைக்காக ஒரு வேளை போயிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயே செட்டில் ஆயிட்டான். தேவனுடைய சமூகத்தை விட்டு மோவாப் என்கிற அந்த தேசத்திலே போய், மோவாபை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் அருவருப்பு நிறைந்த சந்ததி, அருவருக்கப்பட்ட சந்ததி. தவறான முறையில இந்த உலகத்தில் பிறந்த சந்ததி. புரியுதுங்களா? அதாவது அந்த சந்ததி தேவனால் அருவருக்கப்பட்ட சந்ததி. அந்த தேசத்துல, அதாவது சபிக்கப்பட்ட அந்த தேசத்துல போய் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இன்னும் நம்ம செய்தியின் அடிப்படையில் பேசணும்னு சொன்னா, அடிமைப்பட்டிருக்கிற அந்த தேசத்துல, அதாவது அடிமைகளும் அடிமையானவனும் அடிமைப்படுத்துகிறவனும் அடிமைப்பட்டவனும் இருக்கிற அந்த தேசத்துல சுயாதீனம் உள்ளவன் என்ன பண்ணா? வாசம் பண்ணினான். எதை விட்டுட்டு போனா? தேவனுடைய வீட்டை விட்டுட்டு போனான். தேவனுடைய வீட்டை விட்டு போய் வாசிங்க. அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரர்களில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய், இரண்டாவது பாவம் என்னது? முதலாவது வசனத்தில் என்ன சொன்னோம்? என்ன வாசித்தோம்? மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தார்கள். தேசத்துல போய் நடமாடிட்டு இருந்தான். இரண்டாவது என்ன பண்ணான்? தேசத்துல போய் என்ன பண்ணா? இருந்து விட்டான். அல்லேலூயா. முதலாவது எப்படி? அப்படியே சுத்திக்கிட்டே வந்திருக்கிறான். அப்பப்ப போயிட்டு அப்பப்ப அப்படியே பார்த்துட்டு, அல்லேலூயா, அப்படியே தேசத்துல சஞ்சரித்து கொண்டிருந்தான். இரண்டாவது என்ன பண்ணிட்டான்? அங்கேயே இருந்துட்டான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மோவாபுக்கு போகாதீங்க, அங்க சஞ்சரிக்காதீங்க. போகும்போது அது என்ன பண்ணிரும்? உங்களை உட்கார வச்சிடும். கையை பிடி சொல்லுங்க, எல்லாரும் கையை பிடி சொல்லுங்க. மோவாபுக்கு போகாதீங்க, அங்க உட்கார வச்சிடும். என்ன சொன்னாங்க? அல்லேலூயா. இப்ப அங்க இருந்து விட்டார்கள். அடுத்தது வாசிங்க, 4ஆம் வசனம். அடுத்தது என்ன பண்ணா? 3வது என்ன பண்ணா? அடிமைப்பட்டிருந்த அடிமையானவனிடத்தில் போய் சம்பந்தம் கலந்தான். புரியுதா? கர்த்தர் என்ன சொன்னாரு? நீ அந்நிய தேசத்துல போகும்போது, இல்ல நான் கொண்டு போகப்படுகிற அந்த தேசத்துல போகும்போது, அந்த தேசத்து குடிகளோடு என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் கலக்க கூடாது. நீ பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிள்ளையாய், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் இருக்கிறபடியினால் அந்நிய ஜனங்களோடு என்ன செய்யக்கூடாது? சம்பந்தம் கலக்க கூடாது. இப்ப அதை பண்ணிட்டாங்க. அடுத்தது வாசிங்க, அதே வசனத்தை, 4ஆம் வசனத்தை. அவர்களில் ஒருத்தி பேர், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். போய் அடுத்து இப்ப என்ன பண்ணிட்டான்? இருந்தவன் இருந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 10 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துக்கு போகும்போது முதலாவது சஞ்சரித்த மனுஷன், அடுத்தது என்ன பண்ணா? அங்கேயே இருந்துட்டான். 3வது என்ன பண்ணா? அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணினதோட அவங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம்.
ஏன்னு சொன்னா 2 பிள்ளைகளுக்கு என்ன கிடைச்சிச்சு? பொண்ணு கிடைச்சாச்சு. இப்ப நம்ம போக முடியுமா? விட்டுருவாங்களா? இல்லையா? இப்போ அவங்க அங்கேயே செட்டில் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருச்சு? 10 வருஷம் ஆன போது, நான் சொன்ன பாத்தீங்களா, 10 வருஷம் தாண்டப்படாது. 10 வருஷம் தாண்டிருச்சு. என்ன நடந்து தெரியுமா அந்த வீட்டுக்குள்ள? பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் என்ன ஆயிடுச்சு? முதலாவது அங்க 2 குமாரர்கள் மரித்து போனார்கள். நமக்கு தெரியும், நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஆராதனையில் ஆண்டவர் பேசினார் இல்லையா? பிதாக்கள் யாரை அடக்கம் பண்ணக்கூடாது? பிள்ளைகளை அடக்கம் பண்ணக்கூடாது. அது ஆசீர்வாதமா? இல்ல. இங்க என்ன நடந்தது? இவர்கள் உயிரோடு இருக்கும் போது, பெற்றோர் உயிரோடு இருக்கும் போது பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போனார்கள். ஆசீர்வாதம் எது அப்படின்னா, பிள்ளைகள் யாரை அடக்கம் பண்ணணும்? பிதாக்களை அடக்கம் பண்ணணும். பிதாக்கள் அப்படின்னா தாய் தகப்பன், தகப்பன் மாற என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணணும். அதுதான் ஆசீர்வாதம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள். இங்க என்ன நடந்தது அப்படின்னா, பெற்றோர் யாரை அடக்கம் பண்றாங்க? காரணம் என்ன? ஹல்லேலூயா. சேரக்கூடாத இடத்துல போய் நம்ம சேர்றதுனால அது என்ன வாங்கிருச்சு? நம்ம சொல்ற காவு வாங்கிருச்சு. உயிரை காவு வாங்கிருச்சு, எடுத்துருச்சு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நாம் சேரக்கூடாத சில இடங்கள்ல போய் சேருகிறதுனால எனக்கு மேன்மையாக அருளப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் எடுத்துக்கொள்ளுவான். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜீவனை அவன் எடுத்து போடுவான். ஏன் எடுப்பான் அப்படின்னா, நான் முதலாவது சஞ்சரித்தேன், 2வது இருந்தேன், 3வது சம்பந்தம் கலந்தேன், 4வது 10 வருஷத்தை தாண்டிட்டேன். இப்ப அந்த தேசம் எனக்கு என்னவாயிருச்சு? ஒரு சொந்த தேசத்தை போல ஆயிற்று. ஆனால் நான் எந்த தேசத்துக்குரியவன்? தேவனுடைய வீடாகிய, அப்பத்தின் வீடாகிய, வாக்குத்தத்தம் உள்ள வீடாகிய பெத்லெகேமுக்குரியவன். இப்போ நகோமி சொல்றாங்க, சர்வ வல்லவர் எனக்கு ஒரு கசப்பை கட்டளையிட்டார். சர்வ வல்லவரா கட்டளையிட்டாரு. ஹல்லேலூயா. நான் போயிருந்த தேசம், நான் போகக்கூடாத தேசத்தில் போன போது, நான் சேரக்கூடாத ஜனங்களோடு சேர்ந்த போது, நான் செட்டில் ஆகக்கூடாத தேசத்தில் போய் செட்டில் ஆன போது, கர்த்தர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் விட்டு நான் அடிமைத்தனத்தில் போய் விழுந்த போது என்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போனேன். மிஞ்சது யார் தெரியுமா? 2 மருமகளும் மாமியாரும். ஹல்லேலூயா. இதுதான் மிஞ்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். வீட்டில் ஆண் பிள்ளைகள் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், வீட்டில் ஆண்கள் இல்லைன்னு நீங்க கேட்டிருப்பீங்க, சில குடும்பங்களை பார்த்துருப்பீங்க. சில வீடுகளில் ஆண்களே இருக்க மாட்டாங்க. ஆண் வாரிசு நிற்காது, ஆண் வாரிசு தப்பாது. கேட்டிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ரொம்ப அப்படி சாதாரணமாக எடுத்துட்டு போயிடலாமோ? ரொம்ப கேஷுவலாக அப்படி எடுத்துட்டு போயிடலாமா? அப்படி சில குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட 18 வயசு 20 வயசு வரும்போது ஆண்கள் இருக்க மாட்டாங்க. ஒரு 40 வயசு வரும்போது ஆண்கள் இருக்க மாட்டாங்க. திடீர்னு செத்து போவான். ஏன் செத்து போறானே தெரியாது, என்ன காரணம் தெரியாது, வியாதி இருக்காது, கிரானிக்கா எந்த டிசீஸ் இருக்காது, கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டான், திடீர்னு செத்து போயிடுவான். ஏன் நடக்குது? ஹல்லேலூயா. இதே போலதான் இந்த வீட்டுக்குள்ள நடந்தது. காரணம் என்னது? அவன் தேவ சமூகத்தை விட்டு வெளியே போனான், தேவ சமூகத்தை விட்டு அடிமைத்தனத்துக்குள்ளே போனான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்து வாக்கப்பட்ட இடத்துல நகோமி அல்ல தீர்மானித்தது, ரூத் என்கிற அந்த ஸ்திரீ நான் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்ததுனாலதான் திரும்பவும் திரும்பவும் அந்த தேசத்துக்கு ஆண்டவர் கிருபையை கட்டளையிட தொடங்கினார். தொடங்கி விட்டது யார் தெரியுமா? ரூத். ஹல்லேலூயா. அவள் தேசத்திலே, பெத்லெகேம் என்கிற தேசத்தில் திரும்ப வந்த போது மாமியார் சொன்னார்கள், சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லி. ஆனால் ரூத் சொன்னார்கள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. எந்த கசப்பை குறித்து பேசலங்க. என் புருஷன் செத்து போனான்னு பேசல. நான் போன தேசம், வாழ்ந்த தேசம் எனக்கு நல்லதில்லைன்னு சொல்லல, வந்த தேசம் எனக்கு நல்லதில்லைன்னு சொல்லல. உம்முடைய தேவன் என் தேவன் ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வந்த இடத்துல ரூத்துக்காக கர்த்தர் வழியை திறக்க ஆரம்பித்தான். வந்த இடத்துல ரூத்தினுடைய வைராக்கியத்தினாலும் ரூத்தினுடைய விசுவாசத்தினாலும் ரூத்துக்காக கர்த்தர் போவாசை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக வைராக்கியத்தோடு உண்மையோடு இருங்க. உங்களுக்காக கர்த்தர் போவாசை ஆயத்தப்படுத்துவார். நீங்களே தேடிட்டு அலையாதீங்க. ஹல்லேலூயா. அது ஒருவேளை என்ன யாரா இருக்கலாம், மோவாபின் அடிமைத்தனத்தில் இருக்கிறவனாக இருக்கலாம். என்னுடைய பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறவைகள் எல்லாம் அது மரண வழி. பிரைஸ் தி லார்ட். கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறதெல்லாம் மரண வழி. ஹல்லேலூயா. அப்போ இந்த அடிமைத்தனத்தில் இருந்த ரூத்துக்காக கர்த்தருக்கு முன்பாக அவள் பாராட்டின வைராக்கியத்தின் நிமித்தம், கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தின் நிமித்தம் ரூத் பெத்லெகேமிலே வந்தபோது, பிரைஸ் தி லார்ட், என்ன கிடைத்தது? முதலாவது வந்தபோது சாப்பாடு. ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் ரூத்துக்கு என்ன கட்டளையிட்டார்? என்ன கொடுத்தாங்க? சாப்பாடு கிடைச்சு. முதலாவது நகோமிக்கல்ல சாப்பாடு, வந்தபோது ரூத்துக்கு சாப்பாடு. ரூத்தின் மூலமாக நகோமிக்கு சாப்பாடு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வசனம் புரியுதா? எப்படி ஆசீர்வாதம் மாறுது பாருங்க, சாபம் எப்படி மாறுது பாருங்க. இப்போ சாபத்தில் இருந்தவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. இது நல்லா இருக்கா? கரெக்டா இருக்கா? சரியா இருக்கா? இப்படிதான் நடக்கணுமா? பெத்லெகேம்ல இருக்கிற நீ மோவாபில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆனால் இப்ப பெத்லெகேம்ல உள்ள அந்த நகோமிக்கு மோவாபில் அந்த ஸ்திரீ பெத்லெகேம்ல இருந்து எடுத்து கொண்டு போய் நகோமி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், சர்வ வல்லவர் ரூத்துக்கு போஜனத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு தேசமாயினும் சரி, ஒரு இடமாயினும் சரி, ஒரு வேலை ஸ்தலமாயினும் சரி, ஒருத்தனுக்கு அது கசப்பை கொடுக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை மாத்திரம் தான் கொடுக்கும். நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். நீ கர்த்தருக்கு அங்க பக்தி வைராக்கியம் பாராட்டணும் இருக்கணும். கர்த்தரே தேவன் என்று ரூத் நின்னது போல் நிற்க முடியுமானால் உனக்கு சர்வ வல்லவர் போஜனத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மோவாபில் இருந்தபோது ரூத்துக்கு யார் இல்ல? என்ன இல்ல? பிள்ளை இல்ல. ஹல்லேலூயா. பெத்லெகேமில வந்தபோது, பிரைஸ் தி லார்ட், பெத்லெகேமில வந்தபோதோ என்ன உண்டாயிற்று? இழந்து போனது. பிரைஸ் தி லார்ட். கணவன் இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் கணவனை கொடுத்தார், திருமண வாழ்க்கையை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது பிள்ளையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் இப்படி செய்தி சுருக்கிட்டு போறேன். இந்த ரூத்தினுடைய சந்ததியிலிருந்து யார் எழும்பி வர்றா? தாவீது என்கிற ஒரு ராஜா. பிரைஸ் தி லார்ட். நம்ம புதிய ஏற்பாட்டை வாசிக்கும் போது தாவீது பிறந்தார் அப்படின்னு இருக்காது. தாவீது ராஜாவை பெற்றான். நான் சொல்லுவோம்ல, நான் பிறக்கும் போதே ராஜாடா அப்படின்னு. நான் பிறந்ததுக்கு அப்புறம் ராஜா இல்ல, பிறக்கும் போதே ராஜா. நீங்க எல்லாம் சொல்லியிருக்கீங்களோ? நாங்க பிறக்கும் போதே. பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 22ஆம் அதிகாரம் 23ஆம் ஏதோ ஒரு அதிகாரத்துல வரும், சேனாபதிக்கு முன்பாக பவுல் போய் நின்றுட்டு இருப்பார். புரியுதுங்களா? சேனாபதிக்கும் இவருக்கும் பேச்சு நடந்துட்டு இருக்கும், விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது சேனாபதி வந்து சொல்லுவார், இந்த ஸ்லாக்கியத்தை அநேக திரவியங்களை கொடுத்து பெற்றுக்கொண்டேன். என்னன்னா ரோமன் சிட்டிசன்ஷிப், அங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சில ராயல் ட்ரீட்மெண்ட். புரியுதா? அந்த பதவியின் நிமித்தமாக சில பதவிகளுக்கு சில பெனிஃபிட் உண்டு இல்லையா? இந்த பதவியும் பதவி நிமித்தமான பெனிஃபிட்டும் அந்த அந்த சேனாபதி பவுலை பார்த்து சொல்லும்போது சொல்லுவாரு, நான் தியானிச்சு கொண்டு அந்த வசனத்தை ஆண்டவர் கொண்டு வர்றார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுவாரு, இந்த ஸ்லாக்கியத்தை அநேக திரவியங்களினாலே பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார். பவுல் சொல்லுவாரு, இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாகவே பிறந்தேன். வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? நீ திரவியத்தை கொடுத்து பெற்றுக்கொண்ட, நான் பிறந்ததை இதுக்குதானடா. ஹல்லேலூயா. நான் பிறக்கும் போது இதோட தான் வந்தேன்னா புரியலையோ? தாவீது ராஜாவாகவே பிறந்தான் சொன்னோம் பாத்தீங்களா? அதே அதுக்கு இணையானது அது. அவன் நான் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி நிறைய ஆட்களை பிடிச்சு அங்க பிடிச்சு அவனை பிடிச்சு இவனை பிடிச்சு பல இடங்கள்ல கமிஷன் கொடுத்து லஞ்சம் கொடுத்து இந்த ஸ்லாக்கியத்தை என்ன பண்ணிட்டு வாங்கிட்டேன், இந்த பதவியை வாங்கிட்டேன் அப்படின்னா இவன் சொன்னா இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாகவே நான் பிறந்தேன் அப்படின்னா. ஹல்லேலூயா. என்ன வசனம்? எந்த அதிகாரம்? 22, 28. பிரதி உத்தரமாக
நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாகவே பிறந்தேன். அல்லேலூயா. நான் பிறந்ததே அப்படிதான், அதுக்குதான் நான் அதோடு தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். தாவீது ராஜாவாகவே பிறந்தான். அல்லேலூயா. எத்தனையோ ராஜாக்கள் பூமியில் இருந்தாங்க, பரிசுத்தவான்கள் ராஜாக்களா இருந்தாங்க. வேதத்துல பல ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீதை குறித்து எழுதும்போது தாவீது ராஜாவை பெற்றான். மத்தேயு எழுதின 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஈசாய், பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நான் பிறக்கும் போது, ஹல்லேலூயா, நம்முடைய பிள்ளைகள் பிறக்கும் போது இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவர்களாகவே பிறக்கிறார்கள், இந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்களாகவே பிறக்கிறார்கள். நான் ஒருவேளை பிறந்த போது அடிமைத்தனத்தில் பிறந்திருக்கலாம், விக்கிரக ஆராதனைகள் பிறந்திருக்கலாம், கர்த்தரை அறியாத ஜனத்தில் பிறந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் கிருபை என் மேல் இருந்ததனால் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் என் மூலமாய் வரப்போகிற தலைமுறைகளோ இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவர்களாகவே பிறப்பார்கள். எவ்வளவு நன்மை பாத்தீங்களா? ஹல்லேலூயா. தாவீது அப்படி ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாக பிறந்து வந்தான். அடுத்தது இரண்டாவது, இந்த தேசத்துல கர்த்தர் இல்லாத போது, பிரைஸ் தி லார்ட், நல்லா கவனிங்க, இந்த ரூத் அந்த காலத்துல தேசத்துல கர்த்தர் இல்லை. இரண்டாவது, அன்னாளின் காலத்துல ஆலயத்துல கர்த்தர் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்ற புரியுதா? ஆலயம் இருக்கு, ஆசாரியன் இருக்கிறான், ஆசாரியனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் ஆலயத்தில் யார் இல்லை? கர்த்தர் இல்லை. கர்த்தர் இல்லாத, அந்த பிரத்யட்சமான தரிசனம் இல்லாத அந்த காலத்துல, பிரைஸ் தி லார்ட், அன்னாள் ஒரு விசுவாசத்தோடும் வைராக்கியத்தோடும் ஒரு ஒரே பிடிவாதமான தீர்மானத்தோடும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இவன் ஆலயத்துக்கு உள்ளே பிரவேசித்தாள். ஏலி வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், வாசித்திருக்கோம், நல்லா வாசிக்கல. இவள் அன்னாள் ஆலயத்துக்கு உள்ளே பிரவேசித்தார்கள். ஏலி வாசல் அண்டையில் ஆசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆசாரியனுக்கு தேவாலயத்தில் என்ன கிடையாது? ஆசனம் கிடையாது. அப்படின்னா சீட்டு கிடையாது, சேர் கிடையாது. அவன் உட்காருவதற்கு அவனுக்கு என்ன கிடையாது? சேர் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்கள்ல என்ன சண்டை நடக்கு? சேர் சண்டை. சேகரத்து போதகருக்கு ஒரு சேரு, பிஷப் வந்தா ஒரு சேரு, இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் வந்தா ஒரு சேரு, இப்படி பலவிதமான சேர் சண்டை நடக்குது. இந்த சேர் சண்டை நடக்கிறதுனால தான் ஆலயங்கள் யார் இல்லை? கர்த்தர் இல்லை. இந்த சேர், அதாவது ஆசனங்கள்ல போய் ஊழியம் செய்கிறவர்கள் அமருகிறபடியினால கர்த்தர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கிருபாசனம் என்கிற அந்த ஆசனம் எங்க இல்லை? இப்போ ஆலயங்கள்ல இல்லை. புரியுதுங்களா? அதனாலதான் இன்னைக்கு ஆலயங்களுக்குள்ள பல அடிதடி, வெட்டுக்குத்து, பல சண்டைகள் பல நடந்துட்டு இருக்குது. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற, வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆலயத்துல ஆசனம் என்கிற ஒன்று ஆசாரியனுக்கு கிடையாது. புரியுதா? ஒரே ஒரு ஆசனம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த ஆசனம் என்று சொன்னால், உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருபாசனம். அந்த கிருபாசனத்தின் மத்தியிலே கர்த்தர் வந்து அமருவார். பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னா, அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் அந்த கிருபாசனத்தின் மத்தியிலே, கிருபாசனத்திலிருந்து நம்மோடு வெளிப்படுவார், இடைப்படுவார் என்று நாம் ஆசனத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த ஆலயத்திலே கர்த்தர் இல்லாத போது ஆலயத்தில் நடைபெறக்கூடிய தொழுகை முறைகள் அதன் முறைப்படி நடக்காத போது, விபச்சாரமும் வேசித்தனங்களும் அந்த பலி பொருட்கள் எல்லாம் பல விதங்களில் அது நடத்தப்பட்ட, தவறாக உபயோகப்படுத்தப்பட்ட போது, இப்படி எல்லாம் ஒழுங்கீனமாக அங்க நடந்து கொண்டிருந்த அந்த ஆலயத்திலே, பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் வாசம் பண்ண, அதாவது கர்த்தர் பேசாத அந்த ஆலயத்திலே அன்னாள் வைராக்கியத்தோடும் ஒரு தீர்மானத்தோடும் விசுவாசத்தோடும் ஆலயத்திலே பிரவேசித்து ஜபித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த ஜபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அந்த வசனத்தை, ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது
சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இப்படி அன்னாள் என்ன செஞ்சாங்க? மனங்கசந்து அழுதார்கள். ஆலயத்தில் போய் அவர்கள் மனங்கசந்து அழுத போது அவங்களுடைய ஜெபத்தை யார் கேட்டா? கர்த்தர் கேட்டார். ஆனா கர்த்தர் பிரத்யட்சமா அங்க என்ன செய்யல, பேசினதாக நமக்கு வேதத்துல சொல்லப்படவில்லை. ஆனால் அன்னாளுடைய ஜெபம் என்ன செய்யப்பட்டது? கேட்கப்பட்டது. இப்போ அன்னாள் வேண்டிக் கொண்டதன்படி ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளி கடாட்சம் வைத்து அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆண் பிள்ளையை பெற்றுக்கொண்ட அன்னாள் பிள்ளை பால் மறக்க பண்ணி, பிள்ளைக்கு பால் மறக்க பண்ணி ஆலயத்திலே கொண்டு வந்து சொன்னார்கள், ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் இந்த பிள்ளைக்காக நான் வேண்டிக் கொண்டேன், இப்பொழுது இந்த பிள்ளையை உமக்கென்றே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆலயத்திலே அந்த பிள்ளையை தேவ சமூகத்தில் விட்டு விட்டு போனார்கள். எவ்வளவு பெரிய விசுவாசம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. ஆசாரியனை நம்பல, நம்புறதுக்கு எதுவும் ஆசாரியனும் இல்லை. ஆசாரியனுடைய பிள்ளைகளை அவங்க நம்பல, கர்த்தரை விசுவாசித்து பிள்ளையை விட்டு விட்டு போனார்கள். ஹல்லேலூயா. நம்ம பிள்ளை யாரை நம்பி விட்டுருக்கிறோம்? யாரை நம்பி உங்க பிள்ளையை விட்டுருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பின்னு சொல்றீங்க, கர்த்தரை நம்புனீங்கன்னு சொன்னா உங்க பிள்ளையோடு கர்த்தர் இருப்பார். நம்ம வாசிக்கலாம், அந்த தேவாலயத்தில் சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். அந்த ஆசாரியனாகிய ஏலியினுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இல்லை. ஏன்னு சொன்னா ஏலியினுடைய குமாரர்கள் கர்த்தருக்கு விரோதமாக அருவருப்பானதையே செய்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப அந்த இடத்துல சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். சாமுவேல் பிள்ளையாண்டான், என்ன செய்கிறான்? வளர்ந்தான், வளர்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு சின்ன டீனேஜ் பருவத்துக்கு வருகிறான். ஒரு நாள் ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா? பல ஆண்டுகளாக பேசாத கர்த்தர், பல ஆண்டுகளாக வெளிப்படாத கர்த்தர், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் படுத்திருந்த அந்த இடத்துல கர்த்தர் வந்து நின்று கூப்பிட்டார். நம்ம பார்க்க முடியும், நான் ஏற்கனவே செய்தியில் கூட எடுத்திருக்கேன். சாமுவேல் எங்கே படுத்திருந்தானோ அங்கே கர்த்தர் வந்து நின்றார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு செய்தியில் கூட பார்த்தேன் இல்லையா? அந்த தென் திசை செய்தியை நான் எடுத்த போது குத்து விளக்கு வைக்கப்பட்டிருந்த இடத்துல சாமுவேல் குத்து விளக்குக்கு முன்பாக படுத்திருந்தான். அங்கே கர்த்தர் வந்து நின்று, முன்போல நின்று சாமுவேலே என்று அழைத்தார். அல்லேலூயா. இப்ப இந்த சாமுவேல் கர்த்தரால் அழைக்கப்பட்ட சாமுவேல் கர்த்தருடைய நியாயாதிபதியாகவும் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவும் கர்த்தருடைய ஆசாரியாகவும் தேசத்திலே நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதியாய் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவனாக எழும்புகிறான், வளர்ந்து வருகிறான். பிரைஸ் தி லார்ட். இப்படி வளர்ந்து வந்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக ஆண்டவர் 40 ஆண்டுகளாக தேசத்தை யார் கையில் ஒப்பு கொடுக்கிறார்? யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? சவுலின் கையிலே ஒப்பு கொடுத்தார். சவுல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாகிறான். இந்த சவுலின் காலத்துக்கு பிற்பாடு பிரைஸ் தி லார்ட், யார் அங்கே ராஜாவாகிறார்? தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். நமக்கு தெரியும், 7 வருஷம் எபிரோனில் ராஜாவாகவும் 33 வருஷம் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாகவும் தாவீதை ஆண்டவர் சாமுவேலின் மூலமாக பிரைஸ் தி லார்ட் என்ன செஞ்சாரு? அபிஷேகித்து ராஜாவாக ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இப்போ தெரியும், நமக்கு தெரியும், ஆரம்ப காலத்துல தாவீதுக்கு சவுல் நிமித்தமாக பயங்கர பிரச்சனை, பயங்கர போராட்டம் இல்லையா? தாவீது என்ன பண்ணிட்டே இருந்தாரு? ஓடி ஒளிஞ்சுக்கிட்டே தான். அவருடைய வேலை என்னது? ஓடி ஒளிகிறது தான். யாருக்கு பயந்து? சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிகிறது தான் வேலை. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னது போல 40 ஆண்டுகள் நிறைவேறின போது சவுல் என்ன செய்கிறாரு? மரித்து போகிறான். பிரைஸ் தி லார்ட். சவுல் மரித்து போன போது இப்பொழுது வாசிங்க, 1 நாளாகமம் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. இஸ்ரவேலர் எல்லாரும்
எபிரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் கூடி வந்து, நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள், சவுல் இன்னும் ராஜாவா இருக்கும் போதே நீர் இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போய் நடத்தி கொண்டு வருவீர். என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீர் மேய்த்து என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பீர் என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொல்லியும் இருக்கிறார் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் தாவீது எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்ல தெளிவா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த தாவீது ராஜா எருசலேமை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு 2 முக்கியமான ஸ்திரீகள் இதற்கு துணையாக இருந்தார்கள். முதலாவது அவங்களுடைய பாட்டியாகிய ரூத். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது சாமுவேலின் தாயாகிய அன்னாள். பிரைஸ் தி லார்ட். ஏனென்று சொன்னால், இந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? எழும்ப வேண்டியது அவசியம். அங்கே சாமுவேலை கர்த்தர் எழுப்புகிறார். எழுப்பினது மாத்திரமல்ல, ஆண்டவர் சாமுவேலை கொண்டு என்ன வார்த்தையை சொல்லி இருந்தாரோ அதன்படி இப்போ இஸ்ரவேலுக்கு தாவீது என்னவாயிட்டார்? ராஜாவாயிட்டார். ராஜாவான மாத்திரத்தில் உடனே தாவீது செஞ்ச காரியம் என்ன? வாசித்தோம் போன வாரத்தில். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. பின்பு தாவீது இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட எபூசாகிய எருசலேமுக்கு போனான். அத்தேசத்தின் குடிகளாய் இருந்தார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் முதலாவதாக இஸ்ரவேல் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, அதாவது ராஜாவாக அவர் பொறுப்பெடுத்த உடனேயே அவர் முதல் செய்த காரியம் என்னதப்போ? என்ன செஞ்சாரு? எருசலேமின் அடிமைத்தனத்தை முதலாவது என்ன செய்யணும்? மீட்கணும். பிரைஸ் தி லார்ட். எருசலேம் அடிமைப்பட்டு இருக்குது. இதுக்கு முந்தின ராஜா அப்ப என்ன பண்ணாரு? ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா? அவன் அடிமையாகவே வச்சிருந்திருக்கிறான். எருசலேம் அடிமைப்பட்டிருக்கிறதை குறித்து கவலையும் படல. ஆனா எத்தனை வருஷம் ராஜாவா இருந்தாரு? 40 வருஷம் ராஜாவா இருந்தார். இப்போ எருசலேம் அடிமைப்பட்டு இருக்கிறதானால் ஜனங்கள் எதற்குள்ளாக இருக்கிறார்கள்? அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேலை எந்த பிள்ளை, எப்படிப்பட்ட பிள்ளை அழைக்கிறாரு? நீ வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளைகள், நீ சுயாதீனம் உள்ளவளின் பிள்ளைகள். ஆனால் நீ இப்ப எப்படி இருக்க? அடிமைப்பட்டு கிடக்கிறாய். ஹல்லேலூயா. முதல் ராஜாவாக சவுல் எழும்பின போதும் அடிமைத்தனம் என்ன செய்யல? போகல. ஹல்லேலூயா. எருசலேமின் அடிமைத்தனம் போகல. தாவீது எவ்வளவு தூரம் ரியலைஸ் பண்ணி இருக்கிறார் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. வித்தியாசம் புரிஞ்சுதா? அவர் ராஜாவாக அபிஷேகம் அதை வைக்கப்பட்ட உடனேயே அவன் முதலாவது செஞ்ச காரியம் என்னது? எருசலேமை மீட்கணும். இயேசுவினுடைய நோக்கம் என்ன? எருசலேமை மீட்கிறது. இப்போ அவர் ராஜாவாக வந்த உடனேயே முதலாவது என்ன பண்ணார்? எருசலேமை. இப்போ 40 வருஷம் தாவீது சவுல் ராஜாவா இருந்தும் இந்த எருசலேம் யாருக்கு கீழே இருந்திருக்கு? எபூசியனுடைய கையில் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். எபூஸ் நாம் ஏற்கனவே போன வாரம் வாசித்தோம். அந்த எபூசின் கையில் இருந்து தான் ஆண்டவர் யாருக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தாரு? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமா கொடுத்தார். திரும்பவும் அது என்ன பண்ணிருச்சு? இந்த எருசலேம் அதே அடிமைத்தனத்தில் போய் விழுந்துருச்சு. ஹல்லேலூயா. எதிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோமோ திரும்பவும் அதே அடிமைத்தனத்தில் போய் விழுந்தோம்னு சொன்னா உங்களை யாரு தான் காப்பாத்துறது? தாவீது வந்தார், நல்ல வேளை. ஹல்லேலூயா. தாவீது வராம போன சவுல் வந்திருந்து என்ன பிரயோஜனம்? தாவீது வந்ததுனால தப்பிச்சு. ஹல்லேலூயா. உங்களை இதை ரியலைஸ் பண்றீங்களா? எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நீங்கள் வாக்குத்தத்தத்துக்கு வந்தீர்களோ திரும்பவும் இந்த வாக்குத்தத்தத்தை விட்டு
அதே அடிமைத்தனத்தில் போய் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களை யாரு காப்பாற்ற முடியும்? 40 வருஷமா சவுல் ராஜாவா இருந்தானே, யார் காப்பாத்தினது? யார் விடுவித்தது? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட தான் பேசிட்டு இருக்கிறார். எந்த அடிமைத்தனத்தை விடுவிக்கப்பட்டு நீ வாக்குத்தத்தத்துக்கு வந்தாயோ, வாக்குத்தத்தை சுதந்திரிக்கும்படியா நீ வந்தாயோ, நீ திரும்பவும் அதே அடிமைத்தனத்தில் போய் விழுந்தாயானால் யார் காப்பாற்றுவது உன்னை? யார் விடுவிப்பது உன்னை? நீ எப்படி விடுவிக்கப்படுவாய்? தாவீது வந்ததுனால ஆச்சு, வரலன்னா அடிமைத்தனம் தானே. தாவீது வந்து முதலா செய்த காரியம் என்ன? அடிமைத்தனத்தில் இருந்த எபூசை மீட்டான். மீட்டது மாத்திரம் அல்ல, அங்கதான் தன்னுடைய ராஜாங்கத்தை வைத்தான். ஹல்லேலூயா. அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு விஷயம். அது பிரைஸ் தி லார்ட். இந்த எபூசை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் அவனுக்கு இருந்தது. இந்த வாசிங்க அந்த வசனங்களை. எப்படி சொல்றான்? எபூசை என்ன சொல்றான்? நீ இதற்குள் என்ன தைரியத்தில் சொல்லியிருப்பான்? ஏற்கனவே சவுலை பார்த்து ஓடுறான். புரியுதுங்களா? சவுல் எவ்வளவு பெரிய ராஜா, எல்லாவற்றிலும் யுத்தத்திலும் பயங்கர கைதேர்ந்த ஆளு. அவரே என்ன செய்யல இத ஒண்ணுமே. நீ மாத்திரம் நீ யாரு? சவுலுக்கே பயந்து ஓடுறவன். சவுலே எங்களை என்ன செய்ய முடியல, மீட்க முடியல, இந்த எருசலேமை மீட்க முடியல. நீ என்ன பண்ணிடுவ? சின்ன பையன். புரியுதா உங்களுக்கு? இதான் அவங்க தாட். நம்ம நிறைய பேர் கேட்பான், என்ன சின்ன பையன், நீ என்ன பண்ணிடுவ? நான் சின்ன பையனோ பெரிய பையனோ, கர்த்தர் இருக்கிறார், அதான் விஷயம். புரியுதா உங்களுக்கு? இந்த எண்ணம் என்னவா இருந்தது? இவன் யாரு? சின்ன பையன். உயரத்திலும் யுத்தத்திலும் எல்லாவற்றிலும் உயர்ந்த சவுலே ஒண்ணும் பண்ண முடியலங்களே. நமக்கு நல்லா தெரியும், சவுலோடு யுத்த வீரர்கள் சேர்ந்தாங்க. தாவீதோடு ஊனமற்றவனும் கடன்பட்டவனும் சப்பானிகளும் சேர்ந்தாங்க. 400 பேர் முதலாவது தாவீதோடு சேர்ந்தாங்க. யாரெல்லாம் சேர்ந்தது? பலவீனப்பட்டவன், கடன்பட்டவன், சப்பானி, குருட, இவன் தான் சேர்ந்தான். அல்லேலூயா. யார் சேர்ந்தா என்ன? கூட கர்த்தர் இருக்கிறாரா? கூட கர்த்தர் இருந்தால் அவன் சப்பானியா இருந்தாலும் பலவீனன், பலம் உள்ளவன். கூட கர்த்தர் இருந்தால் அவன் கண்ணீரினாலும் அவன் பலம் உள்ளவன். கூட கர்த்தர் இருப்பார், ஆனால் அவனுக்கு கடன் பட்டவனான அவன் ரிச். அல்லேலூயா. கடன் பிரச்சனையே மாறும், கர்த்தர் இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம். இப்ப எபூசியுடைய ஏளனத்தை பாத்தீங்களா? நீ எல்லாம் ஒண்ணும் பண்ணிட முடியாது. ஆனாலும் தாவீது அந்த சீயோன் கோட்டையை பிடித்தான். வாசிங்க தொடர்ந்து. அது தாவீதின் நகரம் ஆயிற்று. எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லி இருந்தான். செரியாவின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். தாவீது அந்த கோட்டையில் வாசம் பண்ணினபடியினால் தாவீதின் நகரம் எண்ணப்பட்டது. 9 வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளுடைய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பிரைஸ் தி லார்ட். தாவீது ஏன் விருத்தி அடைந்தான்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்ப ஒருத்தன் எப்ப விருத்தி அடைவான்? கர்த்தர் அவனோடு கூட இருந்தால். அப்ப நீங்க விருத்தி அடைய வேண்டுமானால் யார் இருக்கணும்? கர்த்தர் உங்க கூட இருக்கணும். உங்க கூட கர்த்தர் இருக்கணுமானால் நீங்க எங்க இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். மோவாபில் போய் இருக்க கூடாது, அடிமைத்தனத்தில் போய் இருக்க கூடாது. மோவாப் தான் எனக்கு சொகன்னு போய் சஞ்சரிக்க கூடாது. மோவாபில் சம்பந்தம் கலக்க கூடாது. மோவாபில் வீடு கட்டக்கூடாது. மோவாபில் செட்டில் ஆகக்கூடாது. நீங்க எங்க தான் இருக்கணும்? பெத்லெகேம்ல தான் இருக்கணும். தாவீது எங்க வந்தாரு? எருசலேமுக்கு வந்தான். எருசலேமை பிடித்தான். எருசலேம் அவனுக்கு நகரம் ஆயிற்று. அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இதுக்கு அடுத்தது ஒரு காரியத்தை செய்வார் பாருங்க, கிரேட் ரெவலேஷன். சவுல் அதை குறித்து கவலையே படல. முதலாவது எருசலேமை குறித்து கவலைப்படல. இரண்டாவது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறிச்சும் கவலைப்படல. அல்லேலூயா. இப்ப முதலாவது எருசலேமை மீட்ட தாவீது, இரண்டாவது அடிமைப்பட்டு கிடக்கிற
அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டியும் தேவ சமூகத்தில், அதாவது அவனுடைய வீட்டில் கொண்டு வரணும். அதாவது எங்க இருக்கணுமோ அங்க கொண்டு வரணும். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி எருசலேமில் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அதானே தீர்க்க தரிசனம். ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு காண்பித்து ஏற்படுத்தி கொடுத்த ஏரியா தானே. போன வாரம் வாசித்தோம் இல்லையா? ஈசாக்கை பலி செலுத்தின மோரியா என்னும் தேசத்திலே அந்த மலையிலே சாலமன் என்ன பண்ணாரு? ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்துக்குள்ளே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைத்தான். அந்த ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைக்கிறதுக்கு முன்பாக எருசலேமுக்குள்ள உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தது யாருன்னு சொன்னா தாவீது. ஹல்லேலூயா. வாசிங்க 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி வார்த்தையை வாசிங்க. இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. பிரைஸ் தி லார்ட். எப்போ இஸ்ரவேலில் மகிழ்ச்சி உண்டாச்சு? இல்ல, எருசலேம் மீட்கப்பட்ட போது. அப்ப மீட்கப்பட்ட என்ன உண்டாகும்? உங்க வீட்டுக்குள்ள ஒரு மீட்பு வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள என்ன உண்டாகும்? ஒரு பாவி மீட்கப்பட்டான பரலோகத்தில் என்ன உண்டாகும்? உண்டாகும். அவ மீட்கப்பட்டது. அங்க ஒரு மீட்பு நடந்த போது எபூசியனுடைய கையில் இருந்து அவன் எருசலேமை மீட்ட மாத்திரத்தில் இஸ்ரவேல் என்ன உண்டாயிற்று? அப்ப 40 வருஷம் என்ன இல்ல அங்க. ஆனா 40 வருஷம் ராஜா இருந்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? அப்ப 40 வருஷமா ராஜா இருந்தும் தேசத்துல என்ன இல்ல? மகிழ்ச்சி இல்ல. இப்ப ராஜாவாக தாவீது வந்து அந்த எபூசாகிய எருசலேமை மீட்ட மாத்திரத்தில் எருசலேமில் என்ன உண்டாயிற்று? இஸ்ரவேல் என்ன உண்டாயிற்று? மகிழ்ச்சி உண்டாயிற்று. இதுதான் தருணம். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி உண்டான நேரத்தை பார்த்து தாவீது கூப்பிடுறான் ஜனங்களை. ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை எல்லாம் கூப்பிடுறான். அடுத்த வாசிங்க தொடர்ந்து. ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சித்தமுமா இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற மற்ற சகோதரரும் அவர்களோட கூட வெளி நிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்திற்கு முதலாவது என்ன பண்றாரு? பெரிய தலைவர்களை கூப்பிடுறாரு. ஆலோசனை சங்கம் ஆலோசனை பண்ணிட்டு கர்த்தருக்கு சித்தமானால் லேவியர்களை ஆசாரிகளும் என்ன பண்ணிருக்கிறாங்க? இப்போ வெளி இடங்களுக்கு எல்லாம் சிதறி போய் இருக்கிறாங்க. ஏன் சிதறி போனாங்க? எருசலேம் அடிமைப்பட்டு கிடக்குது. எருசலேம்ல என்ன இல்ல? ஆசாரியனும் ஆசரிக்கக்கூடிய முறைகளும் அங்க இல்ல. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சவுல் செஞ்ச ஒரு பெரிய பாவம் என்ன தெரியுமா? ஆசாரிகளை துரத்தி கொன்னது. கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆசாரிகளை என்ன பண்ணாரு? துரத்தி கொன்னா. எத்தனையோ ஆசாரி ரத்தத்தை சிந்தினா. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டான்? தேசத்துக்கு வெளியில போய் வதங்கிக்கிட்டான். ஹல்லேலூயா. இப்ப தாவீது வர்றாரு. ஏப்பா நீங்க எல்லாரும் உள்ள வாங்க, எருசலேம் உங்களுக்காக நான் மீட்டு வச்சிருக்கிறேன். எல்லாரையும் மீட்டு கொண்டு வருவோம். எல்லாருக்கும் ஆள் அனுப்பி என்ன செய்வோம்? அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வருவோம். வாசிங்க. நல்லா கவனி. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்திற்கு கொண்டு வருவோமாக. என்ன சொல்றான்? சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சவுல் தேடனேன்னு சொல்ல, நம்ம தான் தேடலன்னா. எவ்வளவு மெச்சூரிட்டியான பதில் தெரியுமா? நம்மளா என்ன பண்ணுவோம்? மனுஷனாய்வன் இவன் தேடல. நம்ம என்ன பண்ணுவோம்? அவரெல்லாம் ஒரு பாஸ்டராங்க, உங்களை பத்தி கவலையப்படலை. இந்த ஆளெல்லாம் ஒரு மனுஷனாங்க, உங்களுக்கெல்லாம் செய்யவே இல்லை சொல்லுவோமா இல்லையா? நம்ம நல்லது பேசுறது மாதிரி பேசி, நல்லது பேசுறது போல பேசி விஷத்தை ஊட்டி வந்துடுறது. கைப்பிடி சொல்லுங்க. விஷம் ஊத்தாதீங்க.
ஹல்லேலூயா. தாவீதுட்ட சுபாவத்தை பார்த்தீங்களா? ஆவிக்குரியவனிடத்துல மெச்சூரிட்டி பார்க்க முடியும். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களிடத்துல இந்த மெச்சூரிட்டி பாருங்க. சவுலின் நாட்கள், அதாவது எப்படி சொல்ல வர்றாருன்னா, சவுல் தேடலைங்கிறதா உண்மை, அதைத்தான் சொல்லணும். ஆனா அதை சொல்லுகிற விதம் இருக்கு பாத்தீங்களா? நாம் சவுலின் நாட்களில் அதை தேடவே இல்லை. அப்படின்னா சவுல் தான் பிரச்சனை, சவுல் தான் தேடல. அதை சவுல் மேல சொல்லாம நாம் தேடலன்னா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, ஹல்லேலூயா, இப்படி சொல்லி பழகி பாருங்க. உங்களுக்கு விரோதியே இருக்க மாட்டாங்க. உடனே எடுத்த உடனே நீ தான். நிறைய பேருக்கு குற்றத்தை அங்கீகரிக்கக்கூடிய சுபாவமே இருக்காது. ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, என் மூலம்தான் தவறு நடந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, முதலாவது பிளேம் பண்றதுக்கு ஒரு ஆளை தேடுவோம். எப்படி நீங்க எல்லாம் எப்படி கைப்பிடிச்சு, நீங்க எல்லாம் எப்படி இந்த தவற எப்படியாவது ஒரு இழிச்சவாயன் தலைக்கு மேல கட்டுறதுக்கு யாரையாவது ஒருத்தங்க தேடுவீங்க. வேலை செய்ய இடத்துல நடக்குது அந்த வேண்டா வேலைகள், நீங்க எஸ்கேப் ஆயிரலாம் உங்களுடைய திறமையினால, உங்களுடைய கிளவர் மைண்ட்ல. எப்படியாவது ஒருத்த மேல தலையை கட்டிட்டு ஒரு இழிச்சவாயன் மாட்டினான்டா, ஒரு அப்பாவி மாட்டினா, ஒரு இன்னசென்ட் மாட்டினா, அவன் மேல போட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிரும். சிலர் திறமையில தப்பிச்சிருவோம் பார்த்துங்க. ஆனா அத்தனை கிரிமினித்தனமா அவன் தான் பண்ணிருப்பான். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்படியே நிப்பாப்புல பார்த்திருக்கீங்களா? நமக்கு பார்க்கும்போது தெரியும், இவர் இல்லாமா அப்படி. பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? அங்க பின்னாடி வெடி வச்சுட்டு வந்திருப்பாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவர் பேசினார்னா பனியெல்லாம் உருகும், ஃபயரா எரியும். ஹல்லேலூயா. ஆனா என்ன பண்ணிட்டு வந்திருப்பாரு? பின்னாடி கப்ப கப்ப கப்பான்னு எரியும் அங்க. இவர் சொல்ல, அந்த தீயை கர்த்தர் அணைப்பார். எப்படி அணைப்பாரு? நீல கொளுத்துனது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சுபாவத்தில் யாராவது அங்க இருக்கீங்களா? ஒரு குற்றம் ஒன்று வந்து நடந்துருச்சுன்னு சொன்னா, அந்த தப்பு நான் தான்ப்பா செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. பெரிய உயர் அதிகாரியா இருந்தா கூட சரி போ அப்படின்னு விட்டுருவான். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் நம்ம எத்தனையோ குற்றத்தை விட்டுருக்கிறார், இப்படிதானே? எத்தனையோ பாவத்தை விட்டுருக்கிறார், மன்னிச்சிருக்கிறார். நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஆனா எப்பா எங்களை மன்னிச்சிருங்கப்பான்னு கத்துன போது செப்போ போயிரு. ஏன்னா அவர் தகப்பன் இல்லையா, அவர் ஆண்டவர் இல்லையா, அப்படி விட்டுருக்கிறார். அப்ப அவர் மன்னிக்கும் போது மனுஷன் ஏன் மன்னிக்காம போவான்? மன்னிப்பான் பார்த்துங்க. புரியுதா? ஒரு வாட்டி ஒரு மீட்டிங் என்ன கூப்பிட்டாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரோட மேனேஜர் கூப்பிட்டு எங்கள் சூப்பர்வைசரோட போய் ஒரு ஹாலில் உட்கார வச்சு என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க. நான் சூப்பர்வைசரை கேட்குறேன், என்ன தான் பிரச்சனை அப்படின்னு. நீ வா பார்க்கலாம் அப்படின்னார். சரி போவோம், போய் பார்த்துருவோம். போனோடனே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உன் மேலே, ரைட்டிங், அதாவது எழுதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாப்புல. நான் எடுத்தோன்னே சொன்னேன், அது என் மிஸ்டேக்கு தான். ஒரே வார்த்தையில் முடிச்சேன், அது என் மிஸ்டேக்கு தான். அந்த மேனேஜர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்த லெட்டர் என்ன தாண்டி எங்கேயும் போகாது, நீ போ அப்படின்ட்டார். ஏங்க ஒரு மீட்டிங் ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சது எனக்கு தாங்க அன்னைக்கு. ஒரு பெரிய என்கொயரி மீட்டிங் ஒரே நிமிஷத்தில் முடிஞ்சது. அதாவது அவங்களுக்கே அதை எப்படி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு மாதிரி பார்த்து, அதாவது அடுத்த கேள்வி அங்க கேட்கறதுக்கு அவருக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கல. நான் தான் பண்ணேன், மிஸ்டேக் நடந்துருச்சு. அந்த மனுஷன் அடுத்த வார்த்தை எப்படி சொன்னார்? இந்த லெட்டர் என்ன தாண்டி எங்கேயும் போகாது, நீ போ. சூப்பர்வைசர் நானும் போன வேகத்தில் வெளியே வந்தாச்சு. டிபார்ட்மெண்டே என்னடா பெரிய மீட்டிங் போனானுங்க, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியே வர்றானுங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார். நம் மனுஷன் முன்னாடி போய் நின்று நம்முடைய ஆண்டவர் நாமத்தை தூசிச்சிடக்கூடாது. புரியுதா? நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்லி காட்டணும். பிற ஜாதிகள் நம்ம குறித்து சாட்சி சொல்லணும். ஹல்லேலூயா. அந்த ஒரு 12 வருஷமா அந்த ஆள் மேனேஜராக இருந்திருக்கிறாரு. என்கிட்ட ஒரு நாள் கடிந்து கொண்டு முகங்கருத்து பேசினதே கிடையாது. அவ்வளோதான். ஒரு இன்சிடென்ட் போதும் இல்லையா? நான் தான்ப்பா பண்ணேன், அவ்வளோதான், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது அவதான் பண்ணான், இவன் தான் பண்ணான்.
இதுதான் மன்னா. நாங்கள் ரெண்டு காரியத்தை உள்ள கொண்டு வந்துருந்தேன்னு வைங்களேன், இந்த என்கொயரி என்னவாகும், இந்த மீட்டிங் என்னவாகும், முடியவே முடியாது. என்கொயரிக்கு மேலே என்கொயரி, என்கொயரிக்கு மேலே என்கொயரி, என்கொயரிக்கு மேலே என்கொயரி, பல காரியங்கள் குழப்பம். நம்ம இந்த இதில் தப்புறதுக்கு என்ன, எவனையெல்லாம் உள்ள இழுத்து விடலாம், எவனையெல்லாம் தள்ளி விடலாம், பல யோசனை நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா தைரியமா, நீங்க தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா தைரியமா இது என் மிஸ்டேக்னு சொல்லிருங்க. கர்த்தர் கூட இருப்பார். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஆண்டவருக்கு முன்னாடி போய் நான் தான் மிஸ்டேக் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ஆண்டவர் உங்களை கொன்னாரா, கொன்னு போட்டாரா, உயிரோட தானே காத்தாரு? மனுஷன் முன்னாடி விட்டு கொடுத்துருவாரோ? மனுஷன் முன்னாடி தலைகுனிய பண்ணிடுவாரோ? அதுதான் என்னுடைய சாட்சி. அதுதான் நம்ம எத்தனையோ தவறுகள் செய்திருக்கிறோம், ஆண்டவருக்கு சமூகத்தில் போய் அழுது இருக்கிறோம், இந்த தப்பு நான் பண்ணிட்டேன், ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிருக்கிறார். மன்னிச்சது மாத்திரமல்ல, எனக்கு மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்தார். இனி நான் நினைக்க மாட்டேன், நீ போ, நான் உயிரோடு வந்துட்டேன். ஒரு மனுஷன் முன்னாடி போய் நம்ம சொல்றதுக்கு தயங்கவே கூடாது. இதில் என்ன செய்யக்கூடாது, ஒரு ஈகோ பார்க்கக்கூடாது. தப்புன்னா தப்பு நடந்துருச்சு அப்படி நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய மதிப்புகள் நீங்க இருக்கிற இடத்துல உயரும். அது நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பது என்னுடைய சாட்சி. ஆனா நீங்க இதை விட்டுட்டு அவன் தான் பண்ணா, இவன் தான் பண்ணா, அவர் தான் பண்ணாரு, இவர் தான் பண்ணாருன்னு இப்படியே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவரும் பார்த்துட்டு இருப்பார். ஒரு நாள் நேரடியாக கையும் களவுமா பிடிச்சு கொடுப்பார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்ப தாவீது சொல்றாரு, நாம் சவுலின் நாட்களில் 40 வருஷமாக நம்ம தேடவே இல்லை. முதலாவது எதை மீட்டாரு? எருசலேமை மீட்டான். அந்த எருசலேமில் தாவீது வந்து வாசம் பண்ணினான். புரியுதா? தாவீது நகரம் ஆயிற்று. இப்ப அந்த எருசலேம்ல இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி இல்லை. இப்ப சொல்றாரு, நம்ம போய் அதை மீட்டு கொண்டு வருவோம். இப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்க, வாசிங்க. செம்மையா இருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்று. இப்ப நான் செய்கிற சில காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் என்னோடு கூட இருக்கிற ஜனங்களும் அந்த காரியத்துக்கு இணங்கி வருவார்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மை முத்தமாக இருப்பேனானால் என்னோடு கூட இருக்கிற ஜனங்களும் அந்த ஒரே காரியத்துக்காக ஒருமனப்பட்டு கூடி வருவார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது. இப்போ இது நடந்த உடனே, இதெல்லாம் தீர்மானம் பண்ணப்பட்ட உடனே தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, கீரியாத் யாரீமில் இருந்து அங்கிருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்படியாக புறப்பட்டு போனார். புறப்பட்டு போனவர் என்ன பண்ணாருன்னா, ஜனங்களிடத்துல விசாரிச்சாரு, கர்த்தரிடத்துல கேட்காம போனார். தவறு நடக்கக்கூடியதை நான் சொன்னேன் இல்லையா, மனுஷ இயல்புனால மாம்சத்துல என்ன, ஒருவேளை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ இஸ்ரவேல்ல எதை மீட்டாச்சு? எருசலேமை மீட்டு கொண்டு வந்தாச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு யாரிடத்துல வந்துட்டாங்க? தாவீது இடத்துல வந்துட்டாங்க. இவ பல ஆசாரிகள் லேவியர்கள் எல்லாம் எருசலேமுக்குள்ள வந்தாச்சு. இஸ்ரவேல் என்ன உண்டாயிற்று? மகிழ்ச்சி உண்டாயிற்று. இந்த மகிழ்ச்சியின் நிமித்தமாக சில நேரத்தில் ஹாப்பினஸ் ஆனதுனால சில காரியத்தை என்ன பண்ணிட வேண்டும், மறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கேர்லெஸ்ஸா விடுறதுக்கும் வாய்ப்பா இருக்கு. கையப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்காது. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது என்ன ஆயிரும்னா, தேவ திட்டத்தை விட்டு விலக பழகிறோம், விலக பண்ணிடும். புரியுதா? ரொம்ப ஹாப்பினஸ், ரொம்ப என்டர்டைன்மெண்ட், ரொம்ப ஆட்டம் பாட்டம் தேவனை விட்டு விலக பண்ணிடும். ஈவன் தோ நான் கிருபை பெற்றவனாக இருந்தாலும். தாவீது எப்படிப்பட்ட ராஜா? கிருபை பெற்ற ராஜா. ஏன் இஸ்ரவேல்ல மகிழ்ச்சி உண்டாயிற்று? அவன் கிருபை பெற்றவன். ஏன் இஸ்ரவேல்ல மகிழ்ச்சி உண்டாயிற்று? தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். புரியுதா? அப்படி இஸ்ரவேல் அப்படிப்பட்ட ராஜாவாகவே அவன் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் வந்ததுனால, இப்ப நான் ராஜாவா வந்ததுனால விடுவிக்கப்பட வேண்டியது விடுவிக்கப்பட்டு
ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு எல்லாரும் கூடி வந்ததுனால, வரவேண்டிய லேவியர்கள் ஆசாரியெல்லாம் உள்ள வந்ததுனால இஸ்ரவேல்ல நல்ல சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த சந்தோஷம் மிகுதியினால ஆண்டவருடைய பிரமாணத்தை கொஞ்சம் விட்டுட்டார். விட்டதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, இவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது, இந்த உடன்படிக்கை பெட்டியை முதலாவது அவங்க செஞ்ச காரணம் என்ன அப்படின்னா, மாட்டு வண்டியில ஏத்துனது. அல்லேலூயா. மாட்டு வண்டியில ஏத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் மோசேயினிடத்திலேயே சொன்னார், அதை தோள்களில் நீங்க என்ன செய்யணும், சுமக்க தான் வேண்டும் உடன்படிக்கை பெட்டியை. பிரைஸ் தி லார்ட். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா பனிமூட்டுகளும் என்ன செய்யப்பட வேண்டும், வண்டி வச்சு உருட்டக்கூடாது, தோள்களில் தூக்கி சுமக்க வேண்டும். அது உன் தோளின் மேல் பாரமாக எப்பொழுதும் இருக்கணும். என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் உனக்கு ஒரு அபிஷேகத்தையும் ஒரு அழைப்பையும் கொடுத்துட்டாருன்னு சொன்னா, அது உன் தோளை விட்டு என்ன செய்யக்கூடாது, எப்பவும் இறங்கவும் கூடாது, அவரும் இறக்க மாட்டாரு. அல்லேலூயா. அபிஷேகமும் அழைப்பும் என்னுடைய தோளை விட்டு நானும் என்ன செய்யக்கூடாது, இறக்கி வைக்க கூடாது. அவர் என்ன காரணமானாலும் இறக்க மாட்டார். புரியுதா? ஒருவேளை நம்ம இறக்கி வச்சா கூட எப்படியாவது திரும்ப அது தோளுக்கு மேல ஏத்துறது தான் முயற்சி பண்ணுவாரே ஒழிய உன்னை சவுட்டி வெளியே தள்ள மாட்டார். அல்லேலூயா. ஆனா அதையும் தாண்டி நீ இறக்கி வச்சேன்னு சொன்னா, அதையும் தாண்டி இறக்கி வச்சுட்டு ஓடனேன்னு சொன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால தோளுக்கு மேல ஏறினதை என்ன செய்யாதீங்க, இறக்கிறாதீங்க, கீழே வச்சிடாதீங்க. நம்முடைய ஆண்டவர் அதை விரும்புறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். யாருக்கெல்லாம் கர்த்தர் அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு? நிறைய பேருக்கு தரலையோ? பிரைஸ் தி லார்ட். தரலன்னா வாங்கிடுங்க, தேடி வரும் அபிஷேகம். தாவீதுக்கு அபிஷேகம் எப்படி வந்தது? தேடி வந்த அபிஷேகம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா அபிஷேகத்தை கொடுப்பார். அவர் அதான் விரும்புறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஊழிய அழைப்பு இருக்கு, கர்த்தர் நிச்சயமா அதை தருவார். அதை இறக்கி வைக்கணும்னு என்னைக்குமே முயற்சி பண்ணாதீங்க. நான் 3 வருஷம் எப்படியாவது இறக்கி வைக்கணும்னு நினைச்சேன். அடிச்சு இடிச்சு உடைச்சி ஆண்டவர் தலைக்கு மேல வச்சதை இறக்க விடவே இல்லை. இன்னைக்கு வேற வழியே இல்லை, ஆண்டவரே நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு விழுந்துட்டேன். அல்லேலூயா. அதனால தோளுக்கு மேல ஏத்துனது என்ன செய்யக்கூடாது, இறக்கக்கூடாது. என்ன அர்த்தம்? ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்தா அதை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. இப்ப தோளின் மேல் சுமக்க வேண்டிய அந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு மாட்டு வண்டியில வச்சு என்ன பண்ணாங்க, சுமந்து கொண்டு வர்றாங்க. வர்ற வழியில மாடு என்ன பண்ணிருச்சு, எதனால மிரண்டு இருக்கும், மியூசிக்கு சத்தம் கொஞ்சம் ஓவர். புரியுதா? எங்க வீட்டில் ஒரு நாள் கிறிஸ்துமஸுக்கு ஒரு வெடி வெடிச்சாங்க. வீட்டில் உள்ள நாயை காணும். அன்னைக்கு போன நாய் எங்க வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் நாயே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் என்ன சொல்றேன் வர்றேன், ஒரு வாட்டி பசுவும் என்ன பண்ணிருச்சு, வெடி வெடிச்சப்போ மூக்கணங்கார கூட அறுத்துட்டு ஓடிடுச்சு. 3 கிலோமீட்டர் அந்த போய் பிடிச்சிட்டு வந்த பிறகு. புரியுதா? மிருகங்களுடைய சுபாவம் அது. இப்போ நீ மாட்டு வண்டியில ஏத்தி வச்சுட்டு மியூசிக் போட்டா மாடு என்ன செய்யும், மிரளதாப்பா செய்யும். கிருபை பெற்றவனுக்கு இந்த அறிவு கூட இல்லாம போயிருச்சு. என்ன காரணம்? சந்தோஷத்தின் மிகுதி. சந்தோஷத்தின் மிகுதி சில நேரத்தில் நம்மளை என்ன ஆக்கிறது, அடிமுட்டாள் ஆக்கிறது. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப களியாட்டுகள், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் நம்மளை எப்படி ஆக்கிறதுனா ரொம்ப அடிமுட்டாள் ஆக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் என்டர்டெயின்மெண்ட், அப்படிதானே? அவன் வியாபாரம் பண்றான், நம்ம எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கோம், என்ன ஆயிட்டு இருக்கீங்க சொல்ல மாட்டீங்களே? கையை பிடி சொல்லுங்க. நீங்க முட்டாளாயிட்டு இருக்கீங்க. உங்க முட்டாள்தனத்தை யார் யூஸ் பண்றா? அவங்க. நம்மளுக்கு என்ன சொல்றான், என்ஜாய், என்டர்டைன்மெண்ட். எப்போதுமே லைஃப் என்ன பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். அவன் சொல்றதுலயே உடனே ஒரு டிக்கெட்டை போட்டுருவோம். அல்லேலூயா. எப்ப எல்லாம் ஆஃப் கிடைக்கும் ஸ்கெட்யூல் பார்த்து டிக்கெட் புக் பண்ணுவோம். எங்கேயோ இடிக்குது போல இருக்கு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வருமானம் அவன் என்ன செய்யறான், ஆதாயமாக்குறான். இந்த ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் என்ன ஆக்கிருச்சு அப்படின்னா, அந்த சின்ன விஷயம் தோல்ல தூக்கி சுமக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை சிந்திக்காம போச்சு. 2வது, மாடை கொண்டு வரும்போது மியூசிக் போட்டா மாடு என்ன செய்யும், மிரளும் இல்லையா?
இவ்வளவு ஞானியா இருந்த தாவீதுக்கு அந்த உணர்வு இல்லை பாத்தீங்களா? அப்ப மனுஷன் எவ்வளவு என்பதை நம்ம இவ்வளவு இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இவன் அப்படி மாடு மிரண்ட உடனே பெட்டி என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு? சாய போன உடனே, விழ போன உடனே ஒரு மனுஷன் நல்ல எண்ணத்தோடு போய் என்ன பண்ணாரு? பெட்டியை பிடிச்சார். அவர் செஞ்சதுல தப்பே இல்லையே, பெட்டி விழுந்துடக்கூடாது இல்ல. ஏன்னா அது என்ன பெட்டி? மரப்பெட்டி. கீழே விழுந்தா என்ன ஆயிரும்? உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல எண்ணத்தோடு எட்டி பிடிச்சாரு பாருங்க, அங்க அந்த எட்டி உதைச்சாரு கர்த்தர். ஒரே அட்டி. ஹல்லேலூயா. ஊசா செத்தான். தாவீதுக்கு பெரிய துக்கம். என்னால ஒருத்தன் செத்துட்டானே. புரியுதா? என்னால ஒருத்தன் செத்துட்டானே, என்னுடைய அறியாமையினால ஒருத்தன் செத்து போயிட்டானே. நம்முடைய அறியாமை சிலர் காவு வாங்கிரும் பாத்துங்க. என்னோடு கூட இருக்கிறவங்க கொன்னு போட்டுரும். நான் செய்யக்கூடிய அறியாமை நிமித்தமாக வரக்கூடிய தவறு. அல்லேலூயா. ஏபோத்தை குறித்து நான் செய்தி எடுத்த போது இந்த வார்த்தைகளை நான் சொன்னேன். ஆண்டவர் என்னை வெளிப்படுத்தி தந்த காரியம். என் நிமித்தமாக ஒரு அப்பாவி செத்து போயிட்டான். தாவீதுக்கு இது பயங்கர விசனம், பயங்கர வருத்தம். உட்கார்ந்து சிந்திக்கிறான், ஆராய்ந்து பார்க்கிறான், எங்க தப்பு நடந்தது. நல்ல சுபாவம், மிக மெச்சூரிட்டியான ஒரு சுபாவம். ஒரு தவறு நடக்கும் போது எடுத்தும் கவுத்தும் எதுவும் செய்யாம இந்த தவறு எதனால வந்ததுன்னு நிதானித்து ஆராய பழகிட்டீங்கன்னு சொன்னா நீங்க அநேக பிரச்சனைகள் இருந்து வெளியே வந்துடலாம். பார்த்துங்க, ரொம்ப லகுவா வெளியே வந்துடலாம். இப்போ இந்த தாவீதுக்கு இந்த ஊசா செத்ததை அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டு போக முடியல. வசனம் வாசிக்கிறோம், தாவீது கர்த்தருக்கு பயந்து இருந்தானாம். விசனமா இருந்தது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்து இருந்தானா. என்ன பயம்? அடுத்தது ஆண்டவர் யாரை கொல்லுவாரோ, அடுத்தது ஆண்டவர் யாரை போடுவாரோ, எவன் செத்து போவானோ, ஒரு பயம். பிரைஸ் தி லார்ட். இது நடந்த மாத்திரத்துல தாவீது போய் பிரமாண புஸ்தகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்றான். அதை முதல்ல செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு கண்டுபிடிச்சான், லேவியர் அல்லாமல் வேறு ஒருவனும் இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, தோளின் மேலதான் சுமக்கணும் என்பதையும் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்ச மாத்திரத்துல ஓபேத் ஏதோம் என்கிற அந்த மனுஷனுடைய வீட்டிலிருந்து இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வரும்படியாக போறாங்க. பயந்திருந்த தாவீது, கர்த்தருக்கு பயந்திருந்த தாவீது இப்போ ஓபேத் ஏதோமுடைய வீட்டுக்கு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு வருவதற்கு தைரியமா போறான். ஏன் தைரியம் வந்துச்சு? அவன் பிரமாணத்தின்படி செய்தான். புரியுதா? நமக்கு ஏன் பயம் வரும்? பிரமாணத்தின்படி செய்யாத போது. நமக்கு எது பயத்தை கொண்டு வருது? பாவம் எனக்கு பயத்தை கொண்டு வருது. பிரமாணத்தை மீறுவதே பாவம். இந்த பாவம் எனக்கு என்ன கொண்டு வருது? பயத்தை கொண்டு வந்துருச்சு. இப்ப நான் வசனத்தின்படி நான் சரியா இருக்கும் போது எனக்கு என்ன இல்லை? இப்போ பயம் இல்லை. தைரியமாக விசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு இப்போ உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வரும்படி எல்லா ப்ரிப்பரேஷனோட, இப்பவும் மியூசிக் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, எல்லா ஆசாரிகள் லேவியர்கள் எல்லாரும் ஆயத்தம் பண்ணுனா சுமக்க வேண்டியது எல்லாம் ப்ரிப்பேர்டு, ஃபுல் வெல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்போ போறாங்க. கிளம்பி போகும்போது அடி மனசுல அடி வாங்கினது ஞாபகம் இருக்கும் பாத்தீங்களா? புரியுதா? எப்போ ஒரு நாள் வாங்கின அடி என்னைக்கு இருந்தாலும் அது அடிமனசை விட்டு போகாது இல்ல. அப்போ இவருக்கு அடிமனசுல என்ன இருந்தது? ஏற்கனவே வாங்கின அடி உள் மனசுல ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒருவேளை கர்த்தர் அடிச்சிருவாரோ. புரியுதா? அப்ப இவன் நினைச்சான், என்ன பண்ணான் அப்படின்னா, இவன் ஒரு தீர்மானம் பண்றான், ஆசாரியன், பிரதான ஆசாரியன் தரிக்கக்கூடிய அந்த ஏபோத் என்கிற அந்த வஸ்திரத்தை நானே தரிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். இனி ஒருவேளை இதுல ஏதாவது தவறு நடந்து கர்த்தர் ஒருவேளை அப்படி அடிச்சா முதல்ல எங்க தான் கை வைப்பாரு? பாஸ்டரை தான் கை வைப்பார். புரியுதுங்களா? நியாய தீர்ப்பு எங்கன்னு தொடங்கும்? தேவ வீட்டுல தேவ மனுஷன் தொடங்கும். சரிங்களா? இப்போ நமக்கு ஆசரிப்பு கூடாரத்தின் முறைமையின் படியும் அப்படிதான். என்னன்னா, பிரதான ஆசாரியன்
பாவ நிவாரணத்துக்கென்று வருஷத்தில் ஒரு தரம் கையில ரத்தத்தோடும் ஒரு கையில தூப கலசத்தோடும் ஏபோத்தை தரித்து கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஏபோத்தின் வஸ்திரத்துல ஒரு கயரை கட்டி வெளியே கொடுத்துக்கிட்டு பயந்து உள்ள போவான். நான் செத்து போனேன்னு சொன்னா தயவு செய்து கரையை பிடிச்சு என்ன செஞ்சிருங்க, இழுத்துருங்கன்னு சொல்லி வெளியில் நிக்க லேவியர்கிட்ட கொடுத்துட்டு போவான். பிரைஸ் தி லார்ட். அப்ப அடி யாருக்கு தான் விழும்? பிரகாரத்தை சுத்தி ஜனங்கள் நிற்பாங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் லேவியர்களும் ஆசாரிகள் நிற்பாங்க. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலத்துல பாவ நிவாரணத்தின் ஒருத்தன் போயிருக்கான் பாருங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவனை சந்திக்கும்படி பிரதான ஆசாரி என்கிற ஒருவன் ஏபோத்தை தரித்து கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்திருக்கான் பாருங்க. அவனுக்கு தான் அடி, அவனா கொல்லுவார் கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். இப்ப தாவீது தீர்மானம் பண்றான், அந்த நாட்டுல அந்த தேசத்துல லேவியர்களும் ஆசாரிகளும் இருந்தும் அந்த சூழ்நிலையில ஒரு ஏற்கனவே வாங்கின அந்த அடியின் நிமித்தமாக இப்ப ஏபோத்தை எடுத்து தானே தரித்து கொண்டான். ஹல்லேலூயா. என்ன எண்ணம் தெரியுமா? இனியும் ஒரு வேளை ஆண்டவர் ஏதாவது ஒரு தப்பு என்னிடத்துல கண்டாரானால் அந்த அடி எனக்கு விழட்டும், நான் சாகிறேன். ஹல்லேலூயா. நான் சாகிறேன். இயேசு கிறிஸ்து நான் சாகிறேன்னு சொல்லி இந்த பூமிக்கு வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஏபோத் என்பது ஏழ்மையின் வஸ்திரம். பிரைஸ் தி லார்ட். ரிச் ராயல் வஸ்திரம் அல்ல, ஏழ்மையின் வஸ்திரம். பிரைஸ் தி லார்ட். சணல் நூலினால் செய்யப்பட்ட ஏழ்மையின் வஸ்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ராஜாவாக இருந்தும், தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தும் அவன் ராஜ வஸ்திரத்தை தரியாதபடிக்கு, தலையில கிரீடம் வைக்காதபடிக்கு ஏழ்மையின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக தன்னையே அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து போய் கொண்டிருக்கிறான். போகும்போது எல்லாருக்கும் மகிழ்ச்சி, எல்லாருக்கும் சந்தோஷம். மியூசிக் போடப்பட்டது. தாவீது என்ன பண்ண ஆரம்பித்தான்? நடனம் பண்ண ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, கர்த்தர் அடிக்கல்ல, ஏபோத்துடைய வீட்டை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அங்க ஆசீர்வதித்த கர்த்தர் என் வீட்டை ஆசீர்வதிப்பார், என் பாளையத்தை ஆசீர்வதிப்பார், என் எருசலேமை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அவனுக்கு விசுவாசம் வந்தபோது அந்த ஏபோத்தை தரித்து கொண்டிருந்த மனுஷன், ஹல்லேலூயா, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக முழு பலத்தோடு நடனம் பண்ணினான். முழு பலத்தோடு. பிரைஸ் தி லார்ட். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தெரியாம இதுக எங்க வஸ்திரத்தை களைஞ்சு போட்டு ஆடிட்டு இருக்குதுங்க. கேட்டா தாவீது ஆடலையா? தாவீது ஆடுறத விட நம்ம ஆடிட்டோம். மீகா சொன்னாங்களே, உங்களுடைய வஸ்திரம் கலைந்து போறது கூட தெரியாம என்ன ஆட்டம் ஆடிட்டு வர்றீங்கன்னு. தாவீது ஏன் ஆடினாரு? என்ன ஆட்டம் ஆடினார்? அடி வாங்கினது அவருக்குள்ள தெரியும். இதுகள்ட்ட எல்லாம் கேட்டா சொல்லுதுக, தாவீது ஆடினது போல ஆடினானுங்களாம். தாவீது எப்படி ஆடினான்? அவன் ராஜா இஸ்ரவேலுக்கு. ஆனா அவன் ராஜ வஸ்திரத்தை தரிக்கல, ஏழ்மையின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு, என் கர்த்தர் இனி என்னிடத்தில் ஏதாவது தவறை கண்டால் என் கூட இருக்கிறவன் சாகக்கூடாது, நான் தான் அந்த சாகுக்கு காரணம், நானே இருக்கணும், அந்த சாவுல நான் தான் இருக்கணும்னு சொல்லி அவன் தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து நடனம் பண்ணி கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டியை எங்க கொண்டு வச்சான்? அவன் போட்ட கூடாரத்திலே கொண்டு வைத்தான். ஹல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணா? எருசலேமை மீட்டான். இரண்டாவது எல்லா ஜனங்களையும் கூட்டி சேர்த்தான். அதாவது சிதறி போயிருந்த ஆசாரிகள் லேவியர்களை கூட்டி சேர்த்தான். மூன்றாவது இஸ்ரவேலிலே பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. மகிழ்ச்சி உண்டானது நிமித்தமாக நான்காவது என்ன பண்ணார் அப்படின்னா, அங்கே இல்லாத உடன்படிக்கை பெட்டியை புற தேசத்திலிருந்து தன்னுடைய தேசத்திலே கொண்டு வைத்தான். உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளம்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன் பாளையத்திலே வந்தார் என்று அறிந்த மாத்திரத்தில் உடன்படிக்கை பெட்டியை அவன் போட்ட கூடாரத்திலே கொண்டு வைத்துவிட்டு தாவீது செய்த காரியம் என்ன தெரியுமா? எல்லா ஜனங்களையும் வரவழைத்து சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி, வாசிங்க, நல்லா கவனிங்க, அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள்.
தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலனாகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். இங்க என்ன செய்யப்படுகிறது? உடன்படிக்கை பெட்டி, கிறிஸ்துவாகிய உடன்படிக்கை பெட்டி அவன் பாளையத்தில் வந்த மாத்திரத்தில் அங்கே ஒரு பஸ்காவை ஆசரிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். கம்யூனியன் ஆசரிக்கப்படுகிறது அங்க. ஹல்லேலூயா. அப்ப இயேசு என் உள்ளத்துல வந்துட்டா அடுத்தது என்ன உண்டு? என்ன உண்டு? திருவிருந்து உண்டு. இயேசு இல்லைன்னு சொன்னா திருவிருந்து இல்லை. இந்த திருவிருந்த சவுல் ஆசரிக்கல. சவுல் அதை பத்தி நான் தான் சொன்னேன்ல, அவர் அதை பத்தி கவலைப்படவே இல்லை. உடன்படிக்கை பெட்டியை குறிச்சு கவலைப்படவே இல்லை. எருசலேமை குறிச்சு கவலைப்படவே இல்லை. அல்லேலூயா. அவருடைய கவலை எல்லாம் யாரு மேலதான் இருந்தது? தாவீதை கொல்லணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. புரியுதா? அழைப்பை விட்டு விலகினவன் ஒரு மனுஷனை துரத்திக்கிட்டே போனான், ஆண்டவரை விட்டுட்டு. புரியுதா? தாவீது எல்லாவற்றையும், அதாவது எருசலேமை மீட்டு அந்த எருசலேமில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து சகல ஜனங்களுக்கும் என்ன கொடுத்தான்? அப்பம், இறைச்சி, திராட்சரசம். பிரைஸ் தி லார்ட். திருவிருந்துக்கு அடையாளமானது. கடைசியில் தாவீது என்ன பண்ணா? எல்லாரையும் ஆசீர்வதித்து வீட்டுக்கு போனான். பிரைஸ் தி லார்ட். இப்போ தாவீதின் கீழாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ அடிமைத்தனத்தில் இருந்த அத்தனையையும் தாவீது மீட்டு திரும்பவும் எருசலேமுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தான். தாவீது வர வர பெருகினான், பெருகினான். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்க எப்பொழுது வாக்குத்தத்தங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதோ, வாக்குத்தத்தங்கள் அங்கே கிரியை செய்யும் போதெல்லாம் அங்கே ஆசீர்வாதங்களும் பெருக்கங்களும் உண்டாயிட்டே இருக்கும். தாவீது வர வர பெருகினான், பெருகிட்டே போனான். அவன் வர வர பலத்து கொண்டே போனான். அவனுடைய எல்லைகள் பெருகாது கொண்டே போனது. அல்லேலூயா. ஜனங்கள் இஸ்ரவேல்ல சகல சமாதானத்தோடு இருந்தார்கள். சாலோமோன் ராஜாவாக வரும்போது நம்ம வாசிக்க முடியும், சமாதானத்தோடு கூட ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா சாலமோன். அல்லேலூயா. காரணம் யாரு? தாவீது நிமித்தமாக எருசலேம் மீட்கப்பட்டது. மீண்டுமாக அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரமாக இந்த எருசலேமை மீட்டு கொண்டு அங்கே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வைத்து சொன்னான். குமாரனை பார்த்து சொன்னான், நீ என்ன பண்ண? ஆலயத்தை கட்டு. அல்லேலூயா. இப்ப இந்த எருசலேம் மீண்டும் என்ன செய்திருச்சு? அடிமைத்தனத்துக்குள்ள போயிருச்சு. அல்லேலூயா. இதுக்கு முதல் காரணமா இருந்தது சாலோமோன் தான். சாலோமோன் தான். புரியுதா? சாலோமோனின் நாட்களுக்கு பிற்பாடு சந்தோஷமா சமாதானத்தோடு நல்ல ஆசீர்வாதத்தோடு இருந்த இந்த இஸ்ரவேல் பிரிக்கப்பட்டது. ரெண்டாக பிரிக்கப்பட்டது. புரியுதா? பிரிந்து பிரிந்து பல நூற்றாண்டுகள், 1000 ஆண்டுகளாக என்ன செஞ்சது? பிரிஞ்சுதான் இருந்தது. இப்ப இயேசு வர்றாரு. யாருடைய ஸ்தானத்துல தெரியுமா வந்தாரு? இதே தாவீதின் ஸ்தானத்துல. எதுக்கு வந்திருக்காரு? மீண்டும் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிற இந்த எருசலேமை, இந்த எருசலேமோடு கூட அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மீட்கும்படியா வர்றார். வந்து பார்த்தா இயேசுவே அழுகிறாரு. எருசலேமே எருசலேமே, நீ இப்படி போயிட்டியப்பா. அல்லேலூயா. ஏன்னா எருசலேமுக்கோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு விருப்பம் இல்லாமல் போயிற்று. எத்தனையோ தரம் நீ மனம் திரும்பும்படி உனக்கு அழைப்பு கொடுத்தேன், ஆனால் உனக்கோ விருப்பம் இல்லாமல் போயிற்று.
சிலுவையில் அறையும்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவை சுமந்து கொண்டு போகிறாரு. ஸ்திரீகள் எல்லாம் அழுகிறாங்க. இயேசு சொன்னாரு, ஸ்திரீகளே, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்றாரு. ஏன்? எருசலேம் படப்போகிற பாடு. கிபி 70 மீண்டுமாக எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டு முற்றிலும் அழிக்கப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளாக போச்சு. இன்று வரையிலும் அதே அடிமைத்தனத்தில் இருக்கு. அல்லேலூயா. இப்ப அங்க யார் உட்கார்ந்துட்டு இருக்கிறா? அடிமையானவனுடைய புத்திரன். அடிமையானவனுடைய புத்திரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எருசலேம் இப்ப எப்படி இருக்குது? எருசலேம் அவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டிருக்கிறாள். யார் இடத்துல? அடிமையானவன் இடத்தில். ஆனா எருசலேமுடைய சுபாவம் என்னது? எருசலேமுக்கு வாக்குத்தத்தம் கொண்டு கொடுக்கப்பட்டது என்னது? எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் அடிமையான இடத்தில் பிறந்தவன், ஒருவன் வாக்குத்தத்தம் உள்ள இடத்தில் பிறந்தவன். அல்லேலூயா. நீ எப்படிப்பட்டவன்? நீ வாக்குத்தத்தத்துக்கு உரியவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ வாக்குத்தத்தத்துக்கு உரியவனாகவே பிறந்தவன். ஆனால் நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இதே போலதான் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் தந்து, எத்தனையோ காரியங்களை உங்களை விடுதலை ஆக்கி உங்களை வெளியே கொண்டு வரும்படி கர்த்தர் முயற்சிக்கிறார். ஆனால் உங்களுக்கு விருப்பம் இல்லை. திரும்பவும் அடிமைத்தனம், திரும்பவும் அதே பாவம், திரும்பவும் அதே அடிமைத்தனத்துக்குள்ள போய் கிடக்கிறோம். உங்களுக்கோ விருப்பம் இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறை கொண்டு போகும்போது எருசலேம் குமாரத்தி அழுகிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்ன? நீ எனக்காக அழாத, நான் இப்ப போய் 3 நாள் வந்துருவேன். ஆனா நீங்க படப்போகிற பாடு, உங்களுடைய அடிமைத்தனத்தின் நிமித்தமாக நீங்கள் படப்போகிற பாடு, அது இயேசு கிறிஸ்து தரிசனமா காண்கிறார் அங்க. அதனால சொல்றாரு, உங்களுக்காக நீங்க அழுங்க. அல்லேலூயா. உனக்காகவும். ஏன்னு சொன்னா, நீ சுயாதீனம் உள்ளவளாக இருந்தவள், ஆனா இப்போ நீயும் உன் பிள்ளைகளும் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள். அடிமைத்தனத்துக்கு ஒரு முடிவு உண்டு. அடிமைத்தனம் பட்டிருக்கிறவனுக்கு ஒரு நாள் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. எருசலேம் அழிக்கப்படும், உன் பிள்ளைகள் சுவரிலே மோதி அடிக்கப்படுவார்கள், எருசலேம் தீக்கிரையாக்கப்படும், எருசலேம் ஒன்றுமில்லாமல் அடிமையாக்கப்படும். இப்படி ஆண்டவர் தரிசனத்தில் கண்டு அவங்கள பார்த்து சொல்றார், நீங்க உங்களுக்காக அழுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ மீண்டும் அந்த கலாத்தியர் புஸ்தகத்தை வாசிங்க. வாசித்த 25ஆம் வசனத்தில் இருந்து. அந்த ஆகார் இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம்ம எல்லாருக்கும். இங்க நம்ம 2 வசனத்துல பார்க்கும்போது 2 எருசலேமை குறித்து பார்க்கிறோம். அப்படிதானே? என்னென்ன எருசலேம்? அடிமைப்பட்டிருக்கிற எருசலேம், மேலான சுயாதீனம் உள்ள எருசலேம். அல்லேலூயா. ஏற்கனவே இருக்கிற எருசலேம் சுயாதீனம் உள்ளவள், ஆனால் அவள் எப்படி இருக்கிறாள்? அடிமைப்பட்டு கிடக்கிறாள். அவள் மாத்திரமல்ல, அவளுடைய பிள்ளைகளோடும் அவள் அடிமைப்பட்டு கிடக்கிறாள். இயேசு சொன்னாரு, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள், ஏன்னா நீங்க அடிமைப்பட்டு கிடக்கிறீங்க. அல்லேலூயா. இப்ப மேலான ஒரு எருசலேமை குறித்து ஆண்டவர் அங்க பேசுறாரு. இந்த மேலான எருசலேமோ அடிமைப்படுவதற்கு வாய்ப்பில்லை, அடிமைப்பட மாட்டாள். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். வாசிங்க இப்போ. அவளே நம்ம எல்லாருக்கும். 28 வாசிங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். நல்ல புரியுதா வசனம்? நாம் ஈசாக்கை போல எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்? வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, நாம் சுயாதீனம் உள்ளவனிடத்தில் பிறந்தவன். ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளா இருக்கிறோம். அடுத்தது கடைசி வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவளுக்கு பிள்ளைகளாயிராமல் சுயாதீனம் உள்ளவளுக்கே பிள்ளைகளா இருக்கிறோம் தானே? நம்ம சுயாதீனம் உள்ள விடுவிக்கப்பட்டவளுக்கு வாக்குத்தத்தத்துக்கு பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணுமா? முந்தின வசனத்தை வாசிங்க. வேதம் சொல்லுகிறது என்னவென்றால்,
அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோடு சுதந்திரவாளியாக இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. எதை புறம்பே தள்ளணும்? அடிமையானவளையும் அவளுடைய குமாரனையும். அடிமையானவனையும் குமாரனை நம்ம என்ன செய்யணுமா? புறம்பே தள்ளு. நீ யாருடைய பிள்ளையா இருக்கிற? ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரு? ஆகாரையும் ஆகாருடைய குமாரனையும் தள்ளு என்கிற அர்த்தம் அல்ல. நீ அடிமைப்பட்டிருக்கிறத நீ புறம்பே தள்ளு. ஹல்லேலூயா. உன்னை எது அடிமைப்படுத்துது? உலகம், பாவம், பாவத்தினுடைய கிரியைகள், இந்த உலகத்தினுடைய கிரியைகள் எல்லாம் உன்னை அடிமைப்படுத்துது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வாக்குத்தத்தத்துக்குரியவன், நீ வாக்குத்தத்த சந்ததியா இருக்கிறபடியினால் உன்னை அடிமைப்படுத்துகிறவளை தள்ளு நீ. அல்லேலூயா. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் தெரியுமா? அதுவும் வேணும், இதுவும் வேணும். அடிமையானவளும் வேணும், வாக்குத்தத்தமும் வேணும். ஆலயத்துக்கு வரும்போது வாக்குத்தத்தம் வேணும், ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது அடிமையானவன் வேணும். இப்படித்தானே நம்ம லைஃப் ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருடைய லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, கர்த்தரை ஆசீர்வதிக்கவே ஆமென் ஆமென் ஆமென். ஆலயத்தை விட்டு வெளியே போன போதோ நான் உலகத்துக்கு அடிமை. அல்லேலூயா. என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க எல்லாரும்? நீங்க வாக்குத்தத்தத்துக்கு உரியவர்கள் என்பதை மறந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க எதனால் விடுவிக்கப்பட்டீங்க? எப்படி விடுவிக்கப்பட்டு எந்த வாக்குத்தத்தத்துக்கு உரியவனுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இல்ல ஆலயத்துக்கு வரும்போது மட்டும் தான் ஞாபகம் இருக்கா? அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் இந்த சர்ச்சை விட்டு வெளியே போயிட்டோன்னே சர்ச்சு மறந்துடும், சபையே மறந்துடும். 6 நாளும் அடிமையானவனுக்கும் அவனுடைய பிள்ளைக்கும் நான் சொந்தக்காரன் போல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. செய்யாத காரியம் கிடையாது, போகாத இடம் கிடையாது, பண்ணாத கூத்து கிடையாது. மறுபடியும் அடுத்த கிழமை வந்து நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஏன் இந்த மாய்மாலம்? சொல்லுது, புறம்பே தள்ளு. நீ தள்ளிட்டு வா உள்ள. உனக்காக உன்னுடைய அடிமைத்தனத்தை நான் தள்ளி இருக்கிறேன். நீ அடிமைத்தனத்தில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாய். நீ இப்ப வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அல்லேலூயா. புரியுதா? ஆனா நம்மளால என்ன செய்ய முடியறதில்ல, விட முடியறதில்லை. அடிமையானவளையும் அவனுடைய பிள்ளையும் பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, சேர்க்கக்கூடாது. ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? என்னுடைய ஓய்வு நேரங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? யாரோடு கூட நீங்க சுத்திட்டு இருக்கீங்க? யாரோடு கூட சம்பந்தங்கள் வச்சுக்கீங்க? யாரோட கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு? ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாதா? வைக்க கூடாது. அடிமையானவளுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன், அவ்வளவுதான். எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும். ஆனா எல்லார்ட்டையும் எப்படி இருக்கக்கூடாது? ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாது. கையை பிடி சொல்லுங்க. எல்லார்ட்டையும் அன்பா இருங்க, ஆனா எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட் ஆயிராதீங்க. என்ன அப்படின்னா, இந்த சாலமோன் இருக்காரு பாத்தீங்களா? சாலமோன் இருக்கார் தெரியுமா? இருந்தார். தாவீது விரும்பி ரொம்ப நேசித்த ஒரு குமாரன். ஏன் தாவீது நேசித்தாரு? ஏன் நேசித்தார்னா கர்த்தர் அவனை நேசித்தார். வசனம் தெளிவா போட்டிருக்கு, சாலோமோனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். சாலோமோனுக்கு நாத்தான் ஒரு பேர் வைப்பார் தெரியுமா? எதிதியான்னு ஒரு பேர் வைப்பார். எதிதியா என்கிற பேருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? beloved of the Lord. கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன், இல்லை அன்பு கூறப்பட்டவன். நல்ல பேர். என்ன அர்த்தம்? கர்த்தரால் அன்பு கூறப்பட்ட பிள்ளை, கர்த்தரால் நேசிக்கப்பட்ட பிள்ளை. கர்த்தர் நேசிச்சார் பாத்தீங்களா? இதனாலேயே சாலோமோன் தவறி போன போது தரிசனத்தில் ஆண்டவர் வந்து வான் பண்ணிக்கிட்டே இருக்கார், நீ தப்பு பண்ணாத, தப்பு பண்ணாத, தப்பு பண்ணாதன்னு. ஆனா இவர் சேர்ந்த சேர்க்கை இருக்கு பாத்தீங்களா? சேர்ந்த சேர்க்கை. இந்த சேர்க்கையினால இவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா,
இவர் அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போயிருச்சு விக்கிரக ஆராதனைக்கு. எதை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாரோ அத்தனை பாவமும் திரும்ப உள்ள வந்துருச்சு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம ஒரு எல்லார்ட்டையும் பார்த்து ஹாய் ஹாய் நல்லா இருக்கீங்களா, ஹவ் ஆர் யூ, இதெல்லாம் ஓகே. ஆனா ரொம்ப என்ன செஞ்சிடக்கூடாது. யாரு கூட? யாரு கூட? அடிமையானவளிடத்தில், அவளுடைய பிள்ளைகளிடத்தில். ஆனா எல்லாரையும் நேசிக்கணும். இது இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். எல்லாரும் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். யார்கிட்டையும் யுத்தத்துக்கு நிற்க கூடாது. புரியுதா? யுத்தம் செய்கிறது யாரு? கர்த்தர். அவர் யுத்தத்தை பார்த்துக்குவார். நம்ம என்ன செய்யக்கூடாது? யுத்தம் செய்யக்கூடாது. எல்லாரும் நேசிக்கணும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது யாரு கூட தான் வைக்கணும்? நான் ஒரு 4 அவுட்டிங் போறேன் அப்படின்னு சொன்னா அடிமையானவளுடைய பிள்ளைகளோடு நம்ம என்ன செய்யக்கூடாது. அவன் என்ன பண்ணிடுவான்னா நம்மளை அடிமைத்தனத்துக்கு நேரா இழுத்துட்டு போயிடுவான். புரியுதா? நாங்க ரொம்ப ஸ்ட்ராங் பாத்துங்க. பேதுருவோடமா நீங்க ஸ்ட்ராங்கு? நான் கிறிஸ்துக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவோட நீங்க பெரிய ஸ்ட்ராங்கோ? ரொம்ப வீக்கு. புரியுதா? அதுவே ஒரு ராத்திரிக்கு தாங்கல்ல. 3 கூவதுக்கு முன்னாடி அது விழுந்துருச்சு. நம்ம எல்லாம் அப்படிங்கிறதுக்குள்ள விழுந்து போயிடுவோம். புரியுதா? ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் பேதுரு வாழ்ந்த மாதிரி உலகம் கிடையாது. அப்படிப்பட்ட பொல்லாத உலகம். அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளோட தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளை விட்டு எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்போம். அல்லேலூயா. அடிமையானவளையும் அவனுடைய குமாரனையும் புறம்பே தள்ளு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல 21 இருந்து வாசிங்க. மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க எப்படி வந்து சேர்ந்தீங்க? எங்க வந்திருக்கீங்க? நம்ம வாசித்த வசனம் திரும்ப நான் அதை விளக்க போன நேரம் இல்ல. புரியுதா? நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரான சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கு. சபைக்கு வந்திருக்கிறீங்க. கொண்டு வந்தது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை மீட்டதினால், இரத்தத்தினால் மீட்டு கொண்டதினால், இயேசு கிறிஸ்துவை அறிந்ததினால் நம்ம எங்க வந்திருக்கிறோம்? சபைக்கு வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது எப்படி கொண்டு வரப்பட்டோம்? அவருடைய உடன்படிக்கையின் இரத்தத்தினால் நீங்கள் மீட்டு கொண்டு வரப்பட்டீர்கள். அடிமைத்தனத்திலிருந்து அவருடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு வரப்பட்டீர்கள். வந்திருக்கிற நீங்கள் இப்ப வாசிங்க 25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி என்ன சொல்லுகிறார் வசனம்? பேசுகிறவருக்கு. பிரைஸ் தி லார்ட். பேசுகிறது யாரு? கர்த்தர் பேசுகிறார் நம்மோடு கூட. பேசுகிறவருக்கு, அவருடைய வார்த்தையை கொண்டு பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் நல்ல கவனிங்க, பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் என்ன விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க. நல்லா கவனிங்க, பூமியிலிருந்து பேசின போது அவர்கள் செவி கொடுக்கவில்லை. பூமியிலிருந்து யார் பேசினது? இயேசு பேசினாரா பூமியில வந்து? இயேசு 3.5 வருஷம் பூமியில வந்து ஊழியம் பண்ணாரா இல்லையா? அப்போ
பூமியிலிருந்து பேசினார் அவரு. Praise the Lord. அவங்களுக்கு அவங்க என்ன செய்யல? செவி கொடுக்காமல் போனார்கள். இப்பொழுது பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? Praise the Lord. பரலோகத்திலிருந்து பேசுகிறவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியாமல் போவோமானால் எப்படி தப்பி போவோம்? ஹல்லேலூயா. நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஹல்லேலூயா. நாம் கொண்டு வரப்பட்டது தேவ சபையினுடைய சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் தேவனிடத்திற்கும் குமாரன் மூலமாய் மீட்டுக் கொள்ளப்பட்ட இரத்தத்தினாலே ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற உங்களுக்கு பரலோகத்திலும் தேவன் பேசுகிற சத்தத்துக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்காமல் போனோமானால் எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எது உங்களை தப்புவிக்கும்? யார் உங்களை தப்புவிக்க முடியும்? வாசிங்க 27 வாசிங்க. அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி எதை பற்றி கொள்ளணும்? கிருபையை பற்றி கொள்ளணும். நம் தேவன் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆலயத்திலும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி கிருபை உள்ளவராக இருக்கிறார். நீ இந்த காலத்தில் கிருபையை பற்றி கொள். கிருபையை விட்டாயானால் அடுத்த வசனம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஏங்க, இயேசு கிருபை உள்ளவர் தான். அடுத்த வசனமே சொல்லுது, அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. யாருக்கு பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு? அவர் பரலோகத்திலிருந்து பேசுகிற சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லுவாயானால், ஹல்லேலூயா, அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் விலகி போவேனானால், அடிமையானவளையும் அவருடைய குமாரனையும் தள்ளு என்று சொல்லுகிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போவேனானால் அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா நீ கீழ்ப்படிவாயானால், ஆண்டவரே என்னிடத்துல பாவம் உண்டு, நான் தவறு செய்திருக்கிறேன் என்று மனம் திரும்பி வருவாயானால் அவர் கிருபை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் கீழ்ப்படியாமல் போவாயானால் அவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அக்கினியா கிருபையா தீர்மானிக்க வேண்டியது உங்க கையில. ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.